வேளாண் நிதிநிலை அறிக்கை 5வது ஆண்டாக மாநிலத்தின் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வேளாண் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். 4 ஆண்டுகளாக நிதிநிலை அறிக்கை சிறப்பாக திறம்பட செயல்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது என்றும், அதேபோல இந்த ஆண்டும் வேளாண் பட்ஜெட் தனியாக செயல்படுத்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு அவை செவ்வனே செயல்படுத்தப்படும் என்றும் பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார். எப்படி இருக்கிறது இந்த வேளாண் பட்ஜெட் என்பது தொடர்பான நாம் விவாதத்திற்குள் செல்ல இருக்கின்றோம். பல்வேறு அறிவிப்புகள் வந்தாலும் கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவிப்பினுடைய தொடர்ச்சியாக இப்போது இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்தினுடைய நீட்சியாக இல்லாமல் புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நாம் பேச இருக்கின்றோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் இயற்கை விவசாயி திரு கார்த்திகேயன் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார். வணங்கி வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். பொதுவாக இந்த 4 வருஷத்தில் இந்த வேளாண் பட்ஜெட் வேளாணுக்கான தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வருஷமும் 5வது ஆண்டாக சிறப்பாக இருக்கிறது என்று வேளாண் அமைச்சர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வையில் இந்த பட்ஜெட் எப்படி இருக்கு? இல்லை சார், இது ஒரு விவசாயிகளுக்கான பட்ஜெட்டாக தெரியலை. இது அவங்க திமுகவில் எப்படி அந்த மேனிஃபெஸ்டோ கொடுத்தாங்களோ அதையே தான் இங்கே படிச்சிருக்கிறாரு. 4 வருஷமாக என்ன படித்தாங்களோ அந்த இதில் அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் என்ன கொடுத்தாங்களோ அதையே திரும்ப தான் அவங்க படிச்சிருக்காங்களே தவிர புதுசாக ஒன்றும் விவசாயிகளுக்கு கொடுக்கல. இவங்க நிறைய இதாக புதுசாக சொல்கிறது மாதிரி பழசையே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை மக்கள் கண்டினியூஸாக பார்க்குறவங்க, அவங்கள வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் இது பொய். இது கண்டினியூவாக அதே இப்போது வருஷம் நடக்கிறதையே திரும்பவும் நம்மள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு நல்லா தெரியும். பொதுமக்களுக்கு தெரியாது. பொதுமக்களுக்கு வேணால் அது புதுசாக தெரியுமே தவிர விவசாயிகளுக்கு இது வருஷம் போகிறதே திரும்ப நம்மள்ட்ட சொல்லி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம். சரி, முதல் கருத்தை நான் இந்த கருத்தை வாங்கிக்கிறேன். நம்முடைய சட்டமன்றத்திலிருந்து நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கார். சிவா, இப்போ இந்த பட்ஜெட் தொடர்பாக அஇஅதிமுகவோ அல்லது எதிர்கட்சிகளோ எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளுடைய தொகுப்பா உங்களுடைய பார்வை? சிவா இணைப்பில் இருக்கீங்க. இன்னைக்கு இப்போ சட்டமன்றத்தில் 5வது முறையாக வேளாண் நிதிநிலை அறிக்கையை நம்ம வேளாண் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எதிர்கட்சிகளுடைய அங்கிருந்த அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது? ஆளுங்கட்சியினுடைய தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த பட்ஜெட் தொடர்பான சட்டமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த தொடர்ச்சியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு தொடர்பான உங்களது விவரம். கோபால், தமிழக சட்டப்பேரவையில தொடர்ந்து திமுக அரசு பொறுப்பேற்ற நாள் முதலே வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 4வது முறையாக அவர்களுடைய வேளாண் பட்ஜெட்டை இந்த தினம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வேளாண்மை பட்ஜெட் என்பதால் இந்த முறை திமுகவை சார்ந்த இந்த வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மட்டுமல்லாமல் அனைத்து அமைச்சர்களும் அனைத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் வேளாண்மை பட்ஜெட்டுக்காக விவசாயிகளை குறிக்கக்கூடிய வகையில பச்சை நிற துண்டணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்து இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை, இந்த வேளாண்மை பட்ஜெட் தொடர்பான தாக்கல் தொடர்பான நிகழ்வுகள் முழுவதுமே அந்த பச்சை துண்டோடு ஒரு விவசாயிகளுடைய பிரதிநிதிகளாகவே கலந்து கொள்வதாக அவர்கள் சட்டப்பேரவையில அமர்ந்திருந்தார்கள். இந்த நிலையில இந்த வேளாண்மை பட்ஜெட்ல பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள், பல்வேறு அறிவிப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில குறிப்பாக இந்த வேளாண் பட்ஜெட்டுக்கு என்று இந்த ஆண்டுக்கு 45,661 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக துறை சார்ந்த அமைச்சரான எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அதே போல விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புக்கான கட்டணத் தொகையாக 8,186 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்க 17,500 கோடி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாகவும், பயிர்க்கடன் வட்டி மானியத்திற்கு 853 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கு தவணையாக 1,477 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். உணவு மானியத்திற்கு 12,500 கோடி ரூபாயும், நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை வழங்கிய 525 கோடி ரூபாய் என பல்வேறு இந்த வேளாண் துறையிலேயே பல்வேறு திட்டங்களுக்கான இந்த நிதி ஒதுக்கீடுக்கான அறிவிப்பை தெரிவித்திருக்கக்கூடிய வேளாண் துறை அமைச்சர், கரும்பு டன் ஒன்றுக்கு இதனால் வரை இருந்த தொகையை காட்டிலும் உயர்த்தி 3,500 ரூபாயாக வரக்கூடிய ஆண்டுகளிலிருந்து வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இதற்காக சுமார் 262 கோடி ரூபாய்
நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த வேளாண் பட்ஜெட் என்பது அதிமுகவினரிடையே கூட இதை அவர்கள் அது தொடர்பான கருத்துக்களை தற்போதுவரை தெரிவிக்காமல் இருந்தாலும் கூட வேளாண்மை பட்ஜெட்டில் நேற்று தினம் செய்தது போல நிதிநிலை அறிக்கையை முழுமையாக புறக்கணிக்காமல் வேளாண்மை பட்ஜெட் முழுமையாக சட்டப்பேரவையில் இருந்து அவர்கள் கேட்டறிந்து வருகிறார்கள். கேட்டறிந்து அதற்கான கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதிமுக பொறுத்தவரை இந்த தினம் சட்டப்பேரவையில ஒரு அமைதியான முறையிலேயே அமர்ந்து வேளாண் பட்ஜெட் தொடர்பான அனைத்து நிகழ்வுகளையும் கேட்டறிந்திருக்கிறார்கள். எனவே இந்த வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு இன்றைய கூட்டம் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்த நாட்களில் இந்த பட்ஜெட் தொடர்பான விவாதங்கள் நடைபெற இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. கோபால். ரைட். தற்போதைய உங்களது விவரங்களுக்கு நன்றி சிவா. திரு கார்த்திகேயன், இப்போ இந்த லாஸ்ட் இயர் கடந்த வருடம் பட்ஜெட்டுக்கு ஒதுக்கப்பட்டதை விட இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 3000 கோடிக்கும் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இல்லையா? இல்லை, கூடுதலாக நிதி ஒதுக்கி இருந்தாலும் அது சரிவர விவசாயிகளை போய் சேர்றது கிடையாது. நமக்கு ஒரு இப்போ கரும்பு பற்றி சொன்னாங்க, கரும்பை பற்றி இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு கரும்பு கொள்முதல் விலையை விட கூடுதலாக 3000 சம்திங் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம விவசாயிகள்கிட்டேருந்து கரும்பை வாங்கிட்டு அதை ஒரு 2 மாதத்துக்குள்ளேயாவது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதத்துக்குள்ளேயாவது விவசாயிகளோட வங்கியில் வரவு வைக்கணும். ஆனால் 6 மாதத்துலேருந்து 8 மாதம் 10 மாதம் 12 மாதம் ஒரு வருஷம் கூட தாண்டி போகுது. அது மாதிரி இருந்துச்சுன்னா விவசாயி ஒன்றுமே பண்ண முடியாது. விவசாயி இயற்கையிலையும் கஷ்டப்பட்டுட்டு அந்த பணத்தை திரும்ப நம்ம வாங்குறதுக்கே ரொம்ப படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. இவங்க எவ்வளோதான் அறிவித்தாலும் அது விவசாயிகளுக்கு சரியான பயனுள்ளதாக இருக்கணும், ஆனால் இருக்கிறது இல்லையே. இது இப்போ நம்ம பொதுவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குது அப்படின்னா, கடந்த ஆண்டை விட பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்குவதன் மூலமாக மக்களை அல்லது விவசாயிகளை சென்று சேர்வதற்கான ஒரு வசதி ஏற்பாடெல்லாம் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பொதுவான புரிதலாக்கும். ஒரு 3380 கோடி ரூபாய் கடந்த ஆண்டை விட கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 3500 ரூபாய் கரும்புக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு டன்னுக்கு விவசாயிகள் ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய கோரிக்கையை அமல்படுத்துறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது போன வருஷத்துக்கு உள்ள இதை பற்றி தான் விவசாயிகள் நாங்கள் கோரிக்கை வச்சிருப்போம். பட் இந்த வருஷம் நாங்கள் எவ்வளோ இடர்பாடுகளை சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அது போன வருஷமே நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா வேணா அது அந்த டைமில் எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கலாமே தவிர, ஆனால் இந்த வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இனிமே தான் நாங்கள் சொல்ல முடியும். அதேமாதிரி ஒரு நாட்டுக்கோழி குஞ்சுகள் 50% மானியத்தில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 45 நாள் கோழி குஞ்சு 40 குஞ்சு கொடுக்குறதா சொல்லி 50% மானியத்தில் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 45 நாள் கோழி குஞ்சு நீங்களே வாங்கிக்கிடுங்க, 40 குஞ்சை நீங்களே வாங்கிக்கிங்க, 1600 ரூபா நாங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் அதே 1600 ரூபாய் உங்கள்கிட்ட தர்றோம், நீங்கள் அந்த 45 நாள் கோழி குஞ்சை 40 குஞ்சை எங்களுக்கு வாங்கி கொடுங்க நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா வாங்க முடியாது. ஒரு கோழி குஞ்சு 100 ரூபான்னு அவங்க கணக்கு வைக்கிறாங்க. நம்ம போய் வாங்க முடியாது, 100 ரூபாய்க்கு எங்கேயுமே வாங்க முடியாது. ஏன்னா தீவனத்தோட செலவு ஒரு கிலோவே 50 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம போய் எப்படி 40 ரூபாய்க்கு ஒரு கோழி குஞ்சோட விலை 100 ரூபான்னு எப்படி வாங்க முடியும்? யார் கொடுப்பா? இவங்களே கொடுக்கணும். ஆனால் இவங்க கொடுக்காம நம்ம தலையில கட்டி விடுறாங்க. இப்போ இதே இந்த 3500 கோடி ரூபா கொடுக்கறதுமே இது எங்கே போகும் அப்படிங்கிறது எங்களுக்கு விவசாயிகளுக்கு சேராது. அது எங்கே போகுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இதில் இப்போ நமக்கு விவசாய பொறுத்தளவுக்கு சவால்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. குறிப்பாக இப்போ நம்ம அரசு நேரடியாக நெல்லை கொள்முதல் பண்ணுறதுலேருந்து அதை பாதுகாக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் இருக்கக்கூடிய இது நெல் சார்ந்திருக்கூடிய கரும்புக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, தென்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, மற்ற இதர சாகுபடி பயிர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இது ஒவ்வொரு ரீஜன்லாவும் இப்போ பிரச்சனை இருக்குது. பட் நீங்கள் டெல்டா மாவட்டத்தை பற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்கிறீங்க இருக்கும் பார்க்கும்போது இதில் பயிர்க்கடன் ஏற்கனவே வாங்கியிருக்கவங்களுக்கு 10,000 கோடியிலேருந்து 12,000 கோடியில் 10,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த தடவை ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதை கூட நமக்கு வரவேற்க தகுந்ததா ஒரு விஷயமா இல்லையா? இல்லை, அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணாங்க. அதுலேயும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விவசாய தொழில் எப்பவுமே நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. அதை இந்த முதல் வருஷம் ஒரு வங்கியில் லோன் எடுத்திருப்பாங்க, அதில் லாஸ் ஆயிடுச்சு. அடுத்த வருஷமும் திரும்ப போய் கேட்டிருப்பாங்க, அந்த நம்ம கேட்ட அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க, அதை விட கம்மியாக தான் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதையும் லாஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லா காலமும் சரியான நேரத்தில் மழை பெய்யலை, சரியான நேரத்தில் வெயில் அடிக்கலை. இப்போ அறுக்க போகிற நேரத்தில் மழை பெஞ்சிச்சின்னு வச்சுங்களேன், எங்களுக்கு அந்த விளைச்சல் ஃபுல்லாகவே வீணாக தான் போச்சு. அதே மாதிரி விவசாய தொழில் எப்போவுமே நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறது தான். விவசாயி மட்டும்தான் எந்த காலத்துலையும் லாபமே பார்க்கறது கிடையாது. ஆனால் நம்ம விவசாயிகள் எல்லாருக்கும் தேவைங்கிறதையும் எல்லாருமே மறந்துடுறாங்க.
அந்த அந்த மேனிஃபெஸ்டோவில் சொன்னது மாதிரி எல்லாருக்கும் பயிர் கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்போம், நாங்களும் வரவேற்றிருப்போம். ஆனால் இது இவங்க வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொன்னதுனால யாரும் பெருசாக பயன்படலை அப்படின்னு சொல்கிறோம். இனி வரும் காலங்களில் அது மாதிரியான ஒரு திட்டங்கள் அரசுகிட்ட இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் தள்ளுபடி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடின்னு இந்த வருஷத்துக்காக ஒரு 17,000 கோடி கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்கப்படும் கூட்டுறவு வங்கியில் அப்படின்னு சொல்லிருக்கு. அது எப்படி பார்க்குறேன்? எல்லாருக்குமே போய் கூட்டுறவு கடனில் போயிட்டு நம்ம லேண்டை வச்சு தான் நம்ம வாங்க போகிறோம். நம்ம லேண்டோட டாக்குமெண்ட்னா பத்திரத்தை கொடுக்க மாட்டோம், சிட்டாடங்கள் எல்லாத்தையும் கொடுத்து தான் நம்ம வாங்குகிறோம். ஆனால் அங்கே போனால் நம்மளை வந்து ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறதே கிடையாது. அவங்க ஏதோ அவங்க காசை கொடுக்குறது மாதிரி நினைக்கிறாங்க. அரசாங்கத்துக்காக மக்கள் கிடையாது, மக்களுக்காக தான் அரசாங்கங்கிறதே அதிகாரிகள் ஒரு சிலர் அதை வந்து இதை ஃபாலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளை வந்து ஒரு கடனாளியாக தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு விவசாயியாக பார்க்குறதே கிடையாது. இதில் இன்னொரு சிக்கல் இருக்கிறதாக இப்போ விவசாயிகள் தரப்பில் சொல்லப்படுது என்னென்னா, இப்போ ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் சம்பா, தாளடி, குறுவை சாகுபடி இந்த 3 சாகுபடிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி இது எங்களுக்கு பருவத்தில் மழை வர்றதில்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கரெக்டாக அறுவடை செய்ய தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ சமீபத்தில் பார்த்தோம், ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், கடலூர்லேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து தஞ்சை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் இந்த பிரச்சனை இருக்கிறது. ராமநாதபுரத்தில் இருக்குது. இப்போது அந்தந்த மாவட்டங்களுக்கு தகுந்த வாரியான அறிவிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சிறப்பானதாக நம்ம பார்க்க முடியுமா? இப்போது ஒரு சில மாவட்டங்களுக்கு அறிவிப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கே வந்து அமைச்சர் பன்னீர்செல்வம் என்ன சொன்னார்னா, மிளகாய் சாகுபடி இப்போ கருவேல மரங்கள் எல்லாம் வெட்டி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாய் சாகுபடி நம்ம செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும் அப்படின்னா, இது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய வரப்பு. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த தென்னை விவசாயம் பண்ணையம் பண்ணுறதுக்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும். நெல்லை வந்து பாதுகாப்புறதுக்கு குடோன் வந்து இருக்கக்கூடிய இதெல்லாம் ரெடி பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு சைடில் அந்த சுவர்கள் இல்லைன்னா அந்த சுவர்களுக்கான வசதி அதை செய்யணும், புனரமைக்கிறதுக்கு தனியாக வசதி, அதுக்கப்புறம் வந்து பரிவர்த்தனைக்கு தகுதியான அமைவிடங்களில் ஏற்படுத்தப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறேன்? இப்போது நெல்லுக்கு வந்து ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் குடோன் அமைச்சா தான், சேமிப்பு கிடங்கு அமைச்சா தான் அந்த அந்த பகுதியில் அந்த கிராமங்களில் உள்ள பயிர் செய்யப்பட்ட நெல்லை வந்து பாதுகாக்க முடியும். ஆனால் இவங்க சொல்கிறத பார்த்தா ஒரு பகுதிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் குடோன் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பகுதியில் எல்லாருமே எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு இடம் இருக்குமா முதல்ல? அது ஒரு கேள்வியாக இருக்குது எங்களோடது. அப்புறம் வந்து தென்னையை பற்றி சொல்லியிருக்காங்க. தென்னையில் வந்து ரூகோஃப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு 2013 அந்த வந்து அந்த தென்னையை பாதிச்சிச்சு. இது வரைக்கும் அதுக்கான சரியான தீர்வே கிடைக்கல. அவங்க ஏதோ ஒட்டுண்ணி கொடுக்குறேன், அந்த கவர் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அதுல எல்லாம் அது இது போகவே கிடையாது. அது மேற்கொண்டு ஜாஸ்தியாக தான் ஆகிட்டு இருக்கே தவிர அது குறைஞ்ச படம் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு செலவுகள் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு சரியான ஆலியாரில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆலியாரில் தான் நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2013 இப்போ 2025 வந்துருச்சு. 12 வருஷம் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இந்த 12 வருஷமாக அவங்க ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா கூட அந்த சயின்டிஸ்ட்டை வச்சு அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டிருக்கலாம். பட் இது வரைக்கும் அதுக்கான தீர்வே கொடுக்கவே இல்லை. இப்போ நெல் சாகுபடி அதிகரிக்கிறதுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அமைச்சர் சொன்னார். இப்போ நெல் சாகுபடி அதிகரிக்கிறதுக்கு அதுக்கான தேவை இருக்குங்கிறது எல்லாருக்கும், ஏன்னா உணவுக்கான தேவை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் அதை தன்னிறைவு அடைந்ததாக மாற்றுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? தன்னிறைவு அடைவதற்கு வந்து பாரம்பரிய நெல்களை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து முதல்ல வாழ்த்துக்கள் சொல்கிறேன், நன்றியும் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பிபிடி ரகத்தில் சன்ன ரகம்னு ஒன்று இருக்குது. அது வந்து மழை அதிகமாக இல்லாதப்போ அந்த கொஞ்சம் தண்ணி கம்மியான தண்ணியை வச்சு அதை வந்து பயிர் பண்ணலாம். ஆனால் அந்த பயிர் பண்ணுற நேரத்தில் தண்ணி கூடுதலாக வந்து அந்த இடத்துல நின்றுச்சுன்னா அந்த நெல் ஃபுல்லாகவே அழுகி போயிடும். இப்போ அதுக்கு தானே சொட்டு நீர் பாசனமும் நுண்ணீர் பாசனத்துக்கு அது வந்து நெல்லுக்கெல்லாம் சொட்டு நீர் பாசனம்லாம் போட முடியாது. நீங்கள் வந்து தென்னை அது மாதிரி தோட்ட பயிர்களுக்கு வேணா சொட்டு நீர் பயன்படுத்தலாம், நெல்லுக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது. அது நெல்லுக்கு வாழைக்கு போன்ற தண்ணீர் அதிகமாக தேவைப்படக்கூடியதுக்கு பயன்படுத்த முடியாது. நெல்லுக்கு பண்ண முடியாது, வாழைக்கு பயன்படுத்தலாம். அதான் தோட்ட பயிர்களுக்கு பண்ணலாமே தவிர நெல்லுக்கு பண்ண முடியாது. ஆனால் இப்போ இந்த அறிவிப்புகள் மூலமாக விவசாயிகள் தங்களுக்கு தேவையானவற்றையாவது குறைந்தபட்சம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கான்னு தான் கேட்குறேன். அடிப்படை இப்போ ஒரு விஷயம் தான், இப்போ விவசாயிகள் வந்து முழுமையாக சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பல கேள்விக்குறிகள் இருக்குது. ஏன்னா இயற்கை பொய்த்து போகுது, விவசாயம் பொய்த்து போகுது, மக்கள் அதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழலை அதவே உணராமல் இருக்காங்க அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறீங்க. ஆனால் தண்ணீரை அடைஞ்சிட்டோமோ அப்படிங்கல, அட்லீஸ்ட் இன்னைக்கு ஏதோ கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கான்னு தான் கேட்குறேன். அதுதான் நம்ம இந்த டேக்அவேவா அது பட்ஜெட் மூலிமா நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது. ஓரளவுக்கு மனசை தேத்திக்கலாம், அவ்வளோதானே தவிர அது ஃபுல்ஃபில்லாம் ஆகவே ஆகாது. ஓகே. அதே மாதிரி
இந்த மின் மோட்டார் ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஒரு 15,000 ரூபா மானியம். இது அவங்க மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தது. அதுக்கு முன்னாடியிலேருந்தே அது நடைமுறையில் இருக்குது. ஆனால் அதில் என்ன இன்னொரு இதுன்னா, நம்மளோட மின் மோட்டார் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து வேறு அவங்கள இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து அதை உள்ளே இது பண்ண முடியாது. அவங்க வந்து நின்று இது பண்ணுற வரைக்கும் அந்த மோட்டார் நம்ம உள்ளே இறக்க முடியாது. அந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் இவங்க முதல்ல சரி பண்ணணும். அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பில்லை கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மானியத்தை வந்து அவங்க வந்து விவசாயியோட வங்கி கணக்கில் வரவு வைக்கணும். ஆனால் அது பண்ணுறது கிடையாது. அவங்க வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்காது. நம்ம வந்து இங்கே நெல் வந்து அதுக்குள்ளே பயிரெல்லாம் அழிஞ்சு போகும். அது தொடர்ந்து பேசலாம். நம்மகிட்ட வந்து தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு கார்த்திக் குணசேகரன் அவர்கள் இணைப்பில் இருக்காங்க. ஐயா வணக்கம். இணைப்பில் வந்து மிக்க நன்றி. நீங்கள் இந்த பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க? வேளாண் பட்ஜெட்டை இன்னைக்கு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே 4 வருடங்களாக தனியாக வேளாண் பட்ஜெட் போட்டிருக்க, சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை. நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி என்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருந்தோம்னா, தமிழ்நாடு முழுக்க 6 இடங்கள்ல வந்து கருத்து கேட்பு கூட்டம் வச்சிருந்தோம். நம்ம முக்கியமா இயற்கை விவசாயிகளோட வேலை செய்யறோம். பட் பொதுவான விவசாயிகளோட பிரச்சனைகளையுமே ஒருங்கிணைத்து 6 இடத்துல கருத்து கேட்பு கூட்டம் வச்சு ஒரு 500க்கும் மேற்பட்ட விவசாயிங்க வந்திருந்தாங்க. அது விவசாய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சொல்லலாம். ஸோ அதுல வந்து ஒரு 50 கோரிக்கைகளாக உருவாக்கி அதை வந்து அரசுக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அமைச்சரை பார்த்து கொடுத்துருந்தோம், எல்லாரையும் பார்த்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுல இப்ப இயற்கை விவசாயம் சார்ந்து பார்த்தோம்னா ஒரு தான் முக்கியமான திட்டமா பாக்குறது வந்து ஒரு 12 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அது வந்து ஒண்ணு வந்து நம்ம ரொம்ப கம்மின்றத ஒரு திட்டத்தை முன்வைக்கிறோம். நம்ம வந்து இன்னும் கொஞ்சமாச்சு 1% இப்போ 1% விவசாயிங்க இயற்கை விவசாயம் இருக்காங்கன்றாங்க, 2% ரஃபா இருப்பாங்க. பட்ஜெட்ல 2% நிதியை கூட அதுக்கு ஒதுக்காட்டி எப்படி இது இன்னும் அதிகமாகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அந்த 12 கோடின்றது கண்டிப்பா பத்தாதுன்றது நினைக்கிறோம். 37 மாவட்டங்கள்ல இருந்து வேற சொல்றாங்க. அப்ப மாவட்டத்துக்கு ரொம்ப கம்மி, சொற்பமான காசு தான் வந்து ஒரு மாவட்டத்துக்கும் போய் சேரும். இன்னொரு முக்கியமா வந்து நம்ம வந்து இந்த இடுபொருட்கள் பெண்கள் குழு வச்சு இடுபொருட்கள் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஸ்கீம் சொல்லியிருந்தோம். அதை வந்து இன்னும் எடுத்துட்டு வரல. நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அது இன்னும் வரல. இன்னும் பட்ஜெட் ஸ்பீச்ல அது வரல. மேபி லேட்டர் வரலாமான்னு தெரியல. பட் இப்போதைக்கு இன்னும் அது வரல. இப்போ இயற்கை விவசாயம் விருது கொடுக்குறாங்க, நல்ல விஷயம், விவசாயிக்கு விருது கொடுக்குறது. பட் அதுலயே அது வந்து திருப்பியும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்கான பிளாட்ஃபார்மா தான் யூஸ் பண்றாங்களே தவிர ஆக்கப்பூர்வமான நிறைய வேலைகள் இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றத நம்ம வைக்கிறோம். பெண் விவசாயிகளுக்கான அங்கீகாரம் KCC கிசான் கிரெடிட் கார்டுல பெண் விவசாயிகளோட பேர் இருக்கணும்ன்ற கோரிக்கை வச்சிருந்தோம். இயற்கை விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பட் ஆனா அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடுக்கு சொல்லல. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் முரணாவே இருக்கு. அரசு இடத்துல சந்தைப்படுத்திக்கலாம் சொல்றாங்க. பட் அதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு பட்ஜெட் ஒதுக்கினாதானே அப்போ வந்து அதை பண்ண முடியும். அதுக்கப்புறம் கொள்முதல்லையுமே கொஞ்சம் 1% பாரம்பரிய அரிசி இயற்கை விவசாயத்தையே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை பத்தி எந்த அறிவிப்பும் வரல. ஸோ இந்த விதத்துல இயற்கை விவசாயம் சார்ந்து அதுதான் ஃபியூச்சர்ன்ற மாதிரி இருக்கு. பல ஆந்திர பிரதேஷ்கா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், ஹிமாச்சல் பிரதேஷ் மாதிரி பல மாநிலங்கள்ல இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்துட்டு போறாங்க. நம்ம ஒரு முன்னோடியா இருக்க மாநிலம் வந்து நம்ம இந்த இதுல வந்து லேட்டா போறோமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. இல்லை இப்போ கார்த்திக் சார், இப்போ இதில் வந்து இயற்கை விவசாயத்தில் இப்போ நெல் மற்ற பயிர்கள் இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சமாச்சும் இந்த 4 ஆண்டுகளில் இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டையும் பார்க்கும்போது பிரச்சனைகளை கொஞ்சமாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? இங்கே இந்த பிரச்சனை இருக்குது, இந்த சிக்கல் இருக்குது, இந்த சவால் இருக்குது, இதற்கான சொல்யூஷன் இது கிடச்சிருக்கு, அதிகப்படுத்தணுங்கிறது உங்களுடைய கோரிக்கை, அதை அவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது நீங்கள் வைக்கிறீங்க. அது இல்லாமல் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துலையே பிரச்சனைகளை சரி செய்வதற்கான சொல்யூஷன், ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, நெல் ஜெயராமன் ஐயா பேர்ல வந்து பாரம்பரிய அரிசி வகைகளை வந்து ஊக்குவிக்கிறாங்க, நெல் வகைகளை. ஸோ அது ஓரளவுக்கு நல்லாவும் போகுது. முக்கியமா அரசு வந்து பாரம்பரிய நெல் வகைகளை அங்கீகரிக்கிறது வந்து ஒரு பெரிய உத்வேகமா இருக்கு விவசாயிகளுக்கு. நிறைய கொள்முதல் மையங்கள்லயுமே இப்ப பாரம்பரிய நெல் வகைகள்ல வந்து வாங்குறாங்க, ஒருங்கிணைப்பு கமிஷன் மார்க்கெட்லயும் வாங்குறாங்க. ஸோ அந்த விதத்துல அது வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பா நம்ம பாக்குறோம் இந்த 4 வருஷத்துல. மற்றபடி நிதி ஒதுக்கீடுன்றது வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இயற்கை விவசாயத்துக்குன்னு ஒதுக்கல இவங்க. அது ரிலேட்டடான ஸ்கீம், இப்ப மண்புழு ஓடுறதுக்கான ஸ்கீம், இப்ப முதலமைச்சர் மண்ணுயிர் காப்போம் மானுயிர் காப்போம் ஸ்கீம்ல பல ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இயற்கை விவசாயம் சார்ந்தா இருக்கு. ஆனா வந்து அதை ஒருங்கிணைச்சு இன்டகிரேட்டடா இயற்கை விவசாயம் சார்ந்து மட்டும்
அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே இன்டைரக்டா கான்ட்ரிபியூட் பண்ணும், ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் யூசேஜை கம்மி பண்றதுக்கான கான்ட்ரிபியூஷன் பண்ணும். பட் ஆனா முழுமையா ஒரு ஸ்ட்ரக்சர்டா எடுத்துட்டு போய் முழுமையா இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுக்கான திட்டங்கள் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த விதை இதுமே முழுமையா இயற்கை விவசாயம் சொல்ல முடியாது. பட் ஆனா அது ரொம்பவே இந்த 4 வருஷத்துல நல்ல விஷயம் ஒண்ணு வந்து அந்த பாரம்பரிய விதை சார்ந்து வேலைகள் இருக்கிறது தான். இல்லை, இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ஒரு 7500 உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் வந்து 2 வருஷத்துல செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல அது வந்து அது டீடைல்ஸ் இப்ப அதுக்குள்ள போகணும் நம்ம எப்படி. ஏன்னா வந்து ஒன்றிய அரசு வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, NMNF நேஷனல் மிஷன் ஃபார் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்ற பேர்ல. ஸோ அதான் இது பண்றாங்களா இல்ல அதுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு, அது இன்னும் ஆராய்ச்சி பார்க்க தான் தெரியும். இப்போதைக்கு வந்து நான் இது பண்ணதுல வந்து 12 கோடி கிட்ட வந்து இயற்கை விவசாயத்துக்கு ஒதுக்கி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு இது வந்தது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ அதுதான் கம்மின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஏன்னா 37 மாவட்டங்கள் இருக்கு, ஒரு 40,000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இருக்கப்போ வெறும் 12 கோடி ரொம்ப கம்மியா இருக்கு. ரைட். நன்றி திரு கார்த்திக் குணசேகரன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்தில் பகிர்ந்து கார்த்திகேயன். இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம், பல இடங்களில் வந்து உற்பத்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது அரசியல் சார்ந்தக்கூடிய பார்வையில் ஒரு விவசாயியாக தான் உங்ககிட்ட கேட்குறேன். எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாங்க, நெல் உற்பத்தி திறன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை எப்படி இருக்குது? இல்லை, உண்மையிலேயே குறைஞ்சிருக்கு தான் சார். ஓகே. ஏன்னா எல்லாராலையும் இந்த உரம் விலையெல்லாம் இதாகிடுச்சுல, இன்க்ரீஸ் ஆனதுனால மானியம் கொடுக்கப்படுறது. மானியங்கள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை சார், ஒரு சிலருக்கு மட்டும் தான். இதில் ஒன்றுன்னா பேசலாம். இப்போ இதில் நமக்கு வந்து உற்பத்தி அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, உற்பத்தி திறன் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. அவர்களுக்கு தேவையான நம்ம அறிவு சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம கொடுக்குறோம், அதே போல் வந்து இடுபொருட்கள் மற்றதும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு அரசு சொல்லுது. ஆனால் விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து பயிர் காப்பீடு, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, பயிர் காப்பீடு. அடுத்ததாக விளைபொருட்கான விலை நிர்ணயம், அப்புறம் அதை சந்தைப்படுத்தல். இப்படி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. இதில் முதல்ல உற்பத்தி அதிகரிச்சிருக்கு, உற்பத்தி திறன் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, என்ன காரணம்? உற்பத்தி திறன் வந்து ஒன்றும் பெருசாக இது பண்ணிடல சார். ஏன்னா அந்த செயற்கையான அந்த யூரியா, இந்த மாதிரி பொட்டாஸ், இது மாதிரி இதெல்லாம் வாங்குறது அது பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. அது வந்து எல்லோரும் வாங்க முடியறதில்லை. இதில் வந்து அரசாங்கம் கொடுக்குறது எப்படின்னா, சிறு குறு விவசாயி, பெரும் விவசாயின்னு பிரித்து கொடுக்குறாங்க. விவசாயினா எல்லா விவசாயியுமே பாதிப்பு தான் அடையிறோம். அதில் பெரும் விவசாயியாக இருக்கிறவங்க பாதிப்படையில, சிறு விவசாயி மட்டும் தான் பாதிப்படைகிறாங்கிற மாதிரி அரசாங்கம் சொல்கிறாங்க. முடியும், அவங்களால பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய சூழல் இருக்குல்ல. இல்லை, அதுதான் சொல்கிறேன். விவசாயத்தில் வந்து ஒன்றும் பெருசாக லாபமே வர்றது இல்லையே. நீங்கள் எப்படி இருந்தாலும் லாபம் வந்தால் தானே நம்ம அடுத்த இது பண்ண போகிறோம். இது வந்து விட்டுறக்கூடாது, நம்மளாவது விட்டுறாமல் நம்ம கண்டினியூஸாக பண்ணணும்னு தான் விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கமே தவிர யாருமே அதை விரும்பி பண்ணுறது கிடையாது. சரி, அதுமாதிரி அந்த இன்சூரன்ஸ் சொன்னீங்க, இன்சூரன்ஸ் வந்து உற்பத்தி சொல்லல, உற்பத்தி அதிகரிச்சு, உற்பத்தி திறன் சொன்னீங்க. உற்பத்தி அதுதான் சார், அதான் சார் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து சாகுபடி பரப்பு அதிகரிச்சிருக்குன்னு இப்போ வந்து அமைச்சர் பன்னீர்செல்வம் சொன்னார். மாதிரி ஒன்றும் தெரியலை. இப்போ டெல்டா மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு சொல்லுங்கள், நம்ம பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் பார்க்க வேண்டாம், உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய ரீஜனில் மட்டும் சொல்லுங்கள். இல்லை, அதுதான் நம்ம எங்கள் பகுதியில் பொறுத்தளவில் என்னைக்கு இந்த 100 நாள் வேலை திட்டங்கள் வந்துச்சோ அதுலேருந்தே எல்லா விவசாயியுமே கீழே குறைஞ்சி தான் வந்துச்சு தவிர எங்கேயுமே இன்க்ரீஸ் ஆகியெல்லாம் போகவே கிடையாது. அது வந்து யாரை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. இந்த 100 நாள் திட்டத்தை வந்து சரிவர அரசாங்கங்கள் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் வேணால் இன்னும் கொஞ்சம் பரப்பளவு கூடுமே தவிர, இந்த 100 நாள் வேலை திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக விவசாயம் ஒரு நாளும் வளராது, விவசாயம் செழிப்படையவே முடியாது. சரி, அடுத்ததாக பயிர் காப்பீடு. பயிர் காப்பீடு வந்து எல்லா பகுதிக்குமே கிடைக்கிறது இல்லை, ஆனால் எல்லாருமே பண்ணுறோம். ஓகே, எல்லா பயிர்களுக்குமே பண்ணுறோம். நெல்லுக்கும் பண்ணுறோம், எள்ளுக்கு பண்ணுறோம், உளுந்துக்கு பண்ணுறோம், எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே கொண்ட பணத்தை கட்டாமே தவிர யாருக்குமே அது கிடைக்கிறது இல்லை. எங்கேயோ யாரோ ஒரு 10 விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு எல்லாருக்குமே கொடுத்தது மாதிரி ஒரு கணக்கு காமிக்கிறாங்களே தவிர இது வரைக்கும் சரியான விவசாயிகளுக்கு, பாதிப்படைஞ்ச விவசாயிகளுக்கு கிடைக்கிறதே கிடையாது. இப்போ இதை வந்து இதுக்கு என்ன ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லயும் விவசாயிகளை உள்ளடக்கிய ஒரு குழு, அரசு அக்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்கிற அதிகாரிகளை கொண்ட ஒரு குழு அமைச்சு அதில் வந்து ஒரு பகுதியை வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்க பகுதியை வந்து அவங்களே நேரடியாக பார்வையிட்டு இந்த பகுதி கண்டிப்பாக இதில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு தெரிவித்து
அதுக்கு வந்து விவசாயிகளும் நாங்கள் துணையாக இருக்கிறோம் தான் சொல்கிறோம். ஆனால் அந்த மாதிரி திட்டத்தை கொண்டுகிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து சக்ஸஸ் ஆகும். ஆனால் இது நல்ல திட்டம், ஆனால் ஃபெயிலியர் ஆகிட்டே இல்லை. 35 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் அந்த பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும். அது தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான கோடி ரூபாய் வந்து இந்த ஆண்டும் வந்து செயல்படுத்தப்படும் அந்த மதிப்பீட்டில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பெருவாரியான விவசாயிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, கிராப் இன்சூரன்ஸ்க்கு நாங்கள் வந்து பணம் கொடுக்குறோம், அது வந்து அரசு ஏற்று நடத்துறதில்ல, தனியார் வங்கிகள் வந்து பண்ணுறாங்க, அது எங்களுக்கு வந்து லாபகரமாக இல்லை, அல்லது எங்களுக்கு தேவையான நேரத்தில் கிடைக்கப்படுறதில்லை இப்படின்னு குற்றச்சாட்டு. அரசு சொல்லக்கூடியது, இப்போ வேளாண் பட்ஜெட் அறிவிக்கக்கூடியது தொடர்ந்து சிறப்பாக இருக்குங்க. 1 இல்லை 2 இல்லை, 35 லட்சம் ஏக்கர் பரப்பளவு பண்ணுறதா சொல்லணும். இது தமிழ்நாடு முழுமைக்குமான. அப்படிங்கும்போது அது அந்த பெனிஃபிட் இல்லாமல் அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை, அது எந்த விதத்தில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ டெல்டாவை எடுத்துக்கிட்டோம்னா, டெல்டாவில் வந்து ஏதோ ஒரு இதால் வறட்சியாலேயோ இல்லை மழையாலேயோ நாங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னால், எங்கேயோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு கிராமத்தில் யாரோ ஒரு 10 விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருக்குமே எல்லாமே இந்த மாவட்டங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அது ஏதோ ராமநாதபுரம் மாவட்டங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்டதுனால கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்கிறது கிடையாது, எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்கிறது கிடையாது. இது பயிர் காப்பீடுல இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்ததாக விளைபொருட்களாக மாறி வருகின்ற போது இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒன்று சந்தைப்படுத்துதல், இன்னொன்று அரசிட்ட கொள்முதல் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல. இந்த 2 பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. இல்லை, நம்ம அரசாங்கங்கள் தான் வந்து நேரடியாக விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணணும் சார். அதை வந்து கொள்முதல் வந்து அவங்க வந்து அதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஈரப்பதம் இவ்வளோ இருக்கணும், அவ்வளோ இருக்கணும் அப்படின்னு. இல்லை, அதுக்கு தானே இப்போ மத்திய அரசு வந்து அதை மாற்றி அதை வந்து அது 22% நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு தேவையாக இருக்கக்கூடியதை பார்த்து பண்ணக்கூடியது அப்படின்னு தானே கேட்டுட்டு போயிருக்காங்க. அது மாதிரி கொஞ்சம் இனிமே அது அறிவிச்சிருக்காங்க. பட் இது வரைக்கும் இன்னும் நடைமுறையில் இல்லை. பட் நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு இருக்க சாதகபாதங்களை நம்ம சொல்லலாம். ஓகே. இல்லை, அந்த இப்போ இந்த பட்ஜெட்டில் இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. விவசாயிகளுக்கு தேவையான பருவநிலை சார்ந்து இருக்கக்கூடிய அறிவிப்புகளை நாங்கள் அவ்வப்போது கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதே போல் வந்து இப்போது உதாரணத்துக்கு மக்காச்சோளத்தில் அந்த அமெரிக்கன் படைப்புழு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. இதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக வந்து என்ன பருவத்தில் பயிர் செய்யணும், எந்த பருவத்தில் அது சரியான நேரத்தில் அதுக்கு யூரியா தெளிக்கணும், எந்த நேரத்தில் டிஏபி போடணும், இப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரிகள், வேளாண் சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அதை வந்து சரியான முறையில் நமக்கு அறிவுறுத்துறாங்க இல்லையா? அதிகாரிகள் வந்து அறிவுறுத்துறாங்க. அதுலாம் அதிகாரிகள் மேலே அக்ரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அக்ரி டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் வந்து சரியாகவே இது பண்ணுறாங்க. அதிகாரிகள் மேலே நம்ம குறைய சொல்ல முடியாது. ஆனால் அந்த பாதிப்புகள் வரும்போது அவங்க சொல்கிறாங்க, நம்ம அந்த மருந்தெல்லாம் வாங்கி தான் கொடுக்குறோம், பட் இருந்தாலும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு 100% வந்து அது அந்த பாதிப்பு வந்து ரெக்கவரி ஆகிறது கிடையாது. அது ஃபுல்லாகவே பாதிப்பு தான் ஆகுது. மேக்ஸிமம் ஒரு 50%நாலும் நமக்கு பாதிப்பு வந்துடுது. ஓகே. ஆனால் அறிவிக்கிறாங்க, முன்னாடியே அறிவிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க தான் வேணும். நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எல்லாம் வந்துடுது, நார்மல் மெசேஜும் வந்து. முன்னாடிலாம் வந்து ஒவ்வொரு இடத்துக்காக வந்து ஒளிபெருக்கி வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சூழல்லாம் மாதிரி இப்போ வாட்ஸ்அப் மூலியமாக நமக்கு தகவல் வந்துடுது. இல்லை எங்கேயாவது நமக்கு அவங்களுக்கு தெரியாமல் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட நம்ம அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணால் உடனே வந்து பார்த்துட்றாங்க. அதிகாரிகள் அதில் எல்லாம் நல்லா 100% நமக்கு சாதகமாக, விவசாயிகளுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. அதை வந்து பாராட்டணும். ஸோ அந்த நடைமுறை இப்போ வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அடுத்ததாக அந்த விலை பொருத்தப்பட்ட இப்போ நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் வந்து கொண்டு போயிட்டீங்க, நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போயிட்டீங்க, அங்கே இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அதை இப்போ இந்த பட்ஜெட்டில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம கொண்டுகிட்டு போனாலும் நெல்லுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நமக்கு பணம் வந்துடுது, வர வைக்கப்பட்டுருது. அதே கொப்பரை தேங்காய் கொண்டுட்டு போனோம்னு சொன்னால் 3 மாதத்துலேயும் 4 மாதம் 5 மாதம் வரைக்கும் ஆகுது அந்த பணம் நமக்கு வந்து சேர்றதுக்கு. அதுமாரி வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் கொப்பரை கொள்முதல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம 60 நாளைக்கு ஒரு வாட்டி தேங்காய் வெட்டுறோம். அதை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொள்முதல் பண்ணுறதுங்கிறத நிறுத்திட்டு வருஷத்துக்கு நம்மள்ட்ட விவசாயிகள்கிட்டேருந்து ஒரு 3 டைமோ இல்லை 4 டைமோ அதிகபட்சமாக நம்மள்ட்டேருந்து கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறோம். அதேமாரி அந்த கொள்முதல் பண்ணதுக்கான ரேட்டை உடனே வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணணும். ஒரு 15 நாளைக்குள்ளேயாவது, குறைஞ்சபட்சம் 15 நாளைக்குள்ளேயாவது நமக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அதில் பெனிஃபிட் பார்க்க முடியும். நீங்கள் 4 மாதம் 5 மாதம் பண்ணும்போது, நம்ம கடன் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நீங்கள் 4 மாதம் கழிச்சு பணத்தை கொடுக்கும்போது அந்த கடனை தான் கொடுக்கும்போது தெரியுமா, வட்டியை தான் கொடுக்கலாமே தவிர முதல்ல கொடுக்க முடியாமல் இருக்குது. இப்போ இதில் சிறு குறு விவசாயிகளுக்கு பொறுத்தளவுக்கு என்னென்னா, இந்த பவர் டில்லர்ஸ்க்கு வந்து வாடகைக்கு கொடுக்குறது, டிராக்டர் வாடகைக்கு கொடுக்குறது, இதற்கான வந்து நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா நமக்கு தேவைப்படுறப்ப அது கிடைக்க மாட்டேங்குது. அவங்க இது அந்த பகுதிக்கு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. 1000 இடங்கள்ல இன்க்ரீஸ் பண்ணி எல்லா விவசாயிகளுக்கும் 100% ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 75% ஃபுல்ஃபில் பண்ணிட்டாலே சந்தோஷம் தான். இப்போ என்ன இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு தாலுக்கா வைஸாக ஒரு இடத்துல தான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே 1 or 2 தான் இருக்குது.
நம்ம அந்த 1-2 வந்து இப்போ நான் இந்த லாஸ்ட்லேருந்து ஒரு பகுதியில் நான் கேட்கும்போது எனக்கு கொடுப்பாங்க. ஆனால் அதே டைமில் இன்னொரு விவசாயிக்கு அங்கே கரெக்டான நேரத்தில் உழுவ வேண்டியது இருக்கும். ஆனால் அங்கே போய் கிடைக்கும். ஒரே பட்டமாக தான் பயிரிட ஆமாம், நம்ம இது இப்போ நெல்லெல்லாம் பயிர் பண்ணுறோம், எள்ளு போடுறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒரு டைமில் தான் நம்ம பண்ண முடியும். அந்த ஒரு டயத்தில் வந்து அந்த 2 டிராக்டர் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. கருதாக இருக்கிற மிஷின் கொடுக்குறதா சொல்கிறாங்க, அந்த பவர் ட்ரில்லர் கொடுக்குறதா சொல்கிறாங்க. எல்லாமே வந்து அந்த சரியான டயத்துக்கு ஒரே டைமில் எல்லாருக்கும் தேவைப்படும் போது அது பத்த மாட்டேங்குது. அது கூடுதலாக கொடுக்கணும். அதேமாதிரி பயிற்சி வந்து எல்லாருக்கும் கொடுக்குறதா சொல்கிறாங்க, டிராக்டருக்கும் அந்த கருதாக இருக்கிற மிஷினுக்கும். அதை வந்து இப்போது எல்லா தாலுக்காவிலையும் ஒவ்வொரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கேயே அவங்க பயிற்சி கொடுக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கே பயிற்சி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போய் அங்கே தான் பயிற்சி கொடுக்குறோம், நீங்கள் அங்கே போய்ங்க டெய்லி அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு விவசாயி ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம இங்கேருந்து பயணம் பண்ணி போய் தான் அங்கே அந்த பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஆகுது. நம்ம ஒரு 15 நாள் போகணும் அப்படின்னா இங்கேருந்து ட்ராவல் அலவன்ஸ் எல்லாம் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். இங்கே இருக்க ஃபுட் அலவன்ஸ் நம்ம தான் பார்த்துக்கணும். எல்லாமே நம்ம பார்த்துக்கிறது மாதிரி இருக்குது. அதனால அது வந்து எல்லா தாலுக்காவிலையும் இருக்கிற இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். ரைட். இப்போ கரும்பு விவசாயிகளுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த பிரச்சனை, நெல்லை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எள்ளுலேயும் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ கரும்பு விவசாயிகளுக்கு இப்போ வந்து 215 ரூபாயிலிருந்து 349 ரூபாயை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. அதனால் ஒரு 3500 ரூபா வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி தானே. இது போன வருஷம் நாங்கள் வச்ச கோரிக்கைக்கு இந்த வருஷம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அட்லீஸ்ட் அது வந்து அந்த ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷனாவது ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனுங்க. இந்த வருஷம் நாங்கள் என்ன பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறதே எங்களுக்கு தானே தெரியும். இது போன வருஷமே நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். இந்த வருஷம் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்த வருஷம் நீங்கள் சேர்த்து கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம். இல்லை, அது எப்போவுமே என்னென்னா ஒரு முழுமையான நமக்கு தண்ணீரை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, அதை வந்து ஒரு வருஷம் கழிச்சு இல்லை அக்கௌண்ட்டில் நீங்கள் கிரெடிட் பண்ணுறீங்க. உடனே கிரெடிட் பண்ணால் தானே எங்களுக்கு விவசாயம் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் வந்து கடன் வாங்கி விவசாயம் பண்ணும்போது அந்த வட்டியை கொடுக்குறமே தவிர முதல்ல கொடுக்க முடியாமல் போயிடுது. நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு கொடுத்தாக்க எங்களை வட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல அப்படியே தான் இருக்கும். நம்ம வட்டியை தான் கொடுக்க முடியுமே தவிர முதல்ல நம்மள்ட்ட தான் இருக்கும். ஓகே. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தென்னை விவசாயத்துக்கு நடுவிலே வாழையையும் வந்து பயிரிடுவதற்கு ஊக்குவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தானே. அது வந்து ஏன்னா இப்போ 2 ஒரே நேரத்தில் நமக்கு வந்து ஒரு பலன் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஏன்னா இந்த தென்னை இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு வந்து பொதுவாக ஊடுபயிராக வேற போடுறது வந்து வழக்கமாக இருக்கிறது. இப்போ அதையும் நம்ம பயிர் செய்கிறதுக்கு நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான். அதை வந்து நீங்கள் 100% இலவசமாகவே எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அந்த வாழையிலேருந்து நிறையா பொருள் எடுக்க முடியும். அந்த பொருள் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறோம். நீங்களே அரசாங்கமே அதை கொள்முதல் பண்ணிக்கிடுங்க. வாழை தண்டு எடுக்கலாம், வாழை இலை எடுக்கலாம், வாழை காய் கொடுக்குறோம், வாழை பழமாக கொடுக்குறோம். உங்களுக்கு பொடியாக வேணாலும் நாங்கள் பண்ணித்தரோம். ஆனால் அரசாங்கம் அதை நீங்கள் எங்கள்கிட்டேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணிங்க. இன்னொருத்தன்ட்டு நாங்கள் கொடுத்தோம்னா இடையில ஒரு மீடியேட்டர் இருந்து அவன் தின்னுட்டு போயிடுறான். அதை வந்து நீங்களே கொள்முதல் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்போ நீங்க நேரடியாக சந்தைப்படுத்தல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், விவசாயிகள் நேரடியாக சந்தைப்படுத்தல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம வந்து பிரைவேட்ல தான் மேக்ஸிமம் நம்ம கொடுக்குறது மாதிரி இருக்கு. நம்ம அரசாங்கத்தில் கொண்டுட்டு போனோம்னா நம்ம வந்து அவங்க ஒரு காலண்டர் கொடுத்துருவாங்க, அந்த டேட்ல தான் நம்ம கொண்டு போய் கொடுக்குறது மாதிரி இருக்கும். அன்னைக்கும் ஏதாவது ஒரு அவங்களுக்கு லீவ் எடுத்திருக்காங்களோ இல்லை வேற ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்துச்சுன்னா நம்ம அந்த டைம்ல போயிட்டு அதை பயன்படுத்திக்க முடிய மாட்டேங்குது. அதனால எதுக்கு இவ்வளோ கடந்து அலைஞ்சிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு பிரைவேட்ல கொடுக்குறோம். பிரைவேட்ல கொடுக்கும்போது அவன் வந்து கம்மியான ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது போன வருஷம் கூட தேங்காய் வந்து நாங்களே கொள்முதல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க பட்ஜெட்டில். பட் இது வரைக்கும் எங்கேயுமே தேங்காய் அவங்க கொள்முதல் பண்ணதாவே தெரியல. அதே மாதிரி இது தேங்காய் எண்ணெய் வந்து நாங்கள் அங்காடியில் வந்து விநியோகம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் அங்காடியில் விநியோகமே பண்ணலை. எப்போ தான் பண்ணுவீங்க? எப்போவுமே இப்போ இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு ஒருங்கிணைந்த தென்னை விவசாயம், ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலியமாக இதுபோல் தென்னை சார்ந்திருக்கக்கூடிய உபரி பொருட்களுக்கு, தென்னை சார்ந்திருக்கக்கூடிய ஏற்றுமதி பொருட்களுக்கு அது சந்தைப்படுத்துறதுக்கான ஒரு வகை செய்யறதுக்கான வாய்ப்பு. அதுக்கு வந்து சரியான ட்ரைனிங் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும். யாரோ ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து ஸ்கில் இந்தியா ஸ்கீமில் ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருக்குமே ட்ரைனிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா விவசாயிகளுக்குமே மேக்ஸிமம் நீங்கள் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஊருக்கு ஒரு 50 பேருக்காவது ஒரு 100 பேருக்காவது நீங்கள் கொடுக்கணும். கிராமங்களில் வந்து ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டா நாங்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு 100 பேருக்கு கொடுத்தா தான் எல்லாருக்குமே போய் சேரும். அது இப்போ ஒருத்தம் பண்ணும்போது அடுத்த அந்த வருஷமே எல்லாரும் அதை அந்த ஃபாலோ பண்ணி போக மாட்டாங்க. 2 வருஷம் அவன் போகிறத பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி வருவாங்க. அதை வந்து கரெக்டாக நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணிச்சா, அரசாங்கமும் விவசாயிகளோடு சேர்ந்து பயணிச்சா தான் நாங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த பொருட்கள் சொன்னீங்க, வேளாண் இயந்திர பொருட்கள், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. இப்போ அதில் 130 இடங்களை அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 17,000
விவசாயிகளுக்கு மானிய விலையில் நம்ம வந்து கொடுக்கப்படும் அப்படின்னா ஒரு ஒரு சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஓரளவுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். ஒரு வந்து 20 லட்சம் 20 லட்சம்னா அதில் ஒரு மானிய விலையில் கொடுக்கக்கூடியதாக ஒரு பெனிஃபிட். இப்போ எல்லா பொருளுமே மானிய விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இப்போ சிறு குறு விவசாயியாக இருந்தால் 50%, பெண் விவசாயியாக இருந்தால் 50%, தாழ்த்தப்பட்ட பழங்குடியினராக இருந்தாலும் 50% கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் பெரிய விவசாயியாக இருந்தால் 40% கொடுக்குறாங்க. ஆண் விவசாயியாக இருந்தால் 40% கொடுக்குறாங்க. அதை வந்து இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜை கூட்டலாம். அதுமாரி எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. யார் ஊரில் ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு எல்லாருக்குமே கொடுத்தது மாதிரியான ஒரு விளம்பரத்தை பண்ணுறாங்க. அது வந்து முதல்ல இந்த விளம்பரம் பண்ணுறதை நிறுத்திக்கிட்டு ஒழுங்கான முறையில் விவசாயிகளுக்கு பயன்படுற வகையில் ஒரு திட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். ரைட். அதே மாதிரி இப்போ நீங்கள் டெல்டா மாவட்டங்கிற அப்படிங்கிறனால இந்த பாயிண்ட் வந்து ஒரு முக்கியமாக இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் கால்வாய்களை தூர்வாருக்கு நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது தூர்வாரது. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஏற்கனவே இருந்தப்போ அந்த இடங்கள்லாம் தூர்வாரி அதுக்கான சரி செஞ்சிருந்தோம், இந்த மராமத்து திட்டத்தை வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த முறையை வந்து நிறைய பேர் விவசாயிகளுக்கு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா காவிரி நீர் வந்து டெல்டாத்தினுடைய கடைசி வரைக்கும் வந்து சேரல, நாகப்பட்டினம் வரைக்கும் வந்து சேரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. கடலூர்லேயே நிறைய பக்கம் போகலை அப்படின்னு கூட நம்ம சொல்லப்பட்டுருச்சு. இப்போ இந்த தூர்வாரதுக்கான ஒரு நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு, கால்வாய்களை தூர்வாரணும் அப்படிங்கிற நிதிங்கிறது அது ஒரு பாசிட்டிவ் சைடை நீங்கள் பார்க்கலையா? இல்லை, பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா வரப்பு வாய்க்கால் கீழே இருக்குது, குளம் மேலே இருக்கும். ஏன் குளம் மேலே இருக்குது? நீங்கள் ஒழுங்காக தூர்வாரி இருந்தீங்கன்னா குளம் மேலே இருக்க போகிறதில்ல, வாய்க்கால் கீழே இருக்க போகிறது. அதனால தான் தண்ணி உள்ளே வர்றது. ஆமாம், அதனால தானே தண்ணி வர மாட்டேங்குது. நீங்கள் ஒழுங்காக தூர்வாரி இருந்தீங்கன்னா, எல்லாத்தையுமே தூர்வாரி இருந்தீங்கன்னா அந்த வாய்க்கால் வழியாக வர தண்ணி ஓடி போய் குளத்துக்குள்ள தானே இருந்திருக்கும். உள்ள வர்றதுக்கான வழியே இல்லாமல் அடைக்கிறதுனால தானே அங்கே இது பண்ணுது. அதில் நம்ம பாசிட்டிவாக பார்க்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இல்லை, இப்போ இந்த முறை சொல்லப்பட்டது சொல்கிறேன், டெல்டா மாவட்டங்களில் கால்வாயில் தூர்வாருக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு. ஒதுக்கப்பட்டிருக்குன்னா அதை சரிவர பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் வெறும் ஏட்டளவுலேயே வாய் வார்த்தையிலே சொல்லிட்டு மட்டும் போயிடக்கூடாது. இப்போ இந்த இயந்திரங்கள் ப்ளஸ் வந்து இப்போ இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது இல்லாமல் பிரச்சனைகள் சில நேரத்தில் வரும்போது வெங்காயம் தக்காளி தான் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். இப்போ வெங்காயத்துக்கு கிடங்கு அமைக்கிறதுக்கு ஒரு மானியம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுங்க. அதே போல் வெங்காயத்துக்கு வந்து நம்மளே ஒரு கிடங்கு அமைச்சு அதை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது நிச்சயமாக, ஏன்னா அது வெங்காயம் சீக்கிரம் அழியக்கூடிய ஒரு பொருளாகும். வெங்காயம் தக்காளி ஆகட்டும் அழியக்கூடிய பொருளாம். அதை ஒரு குறிப்பிட்ட காலம் அக்டோபர் ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் காலகட்டத்தில் திடீர்னு பயங்கர விலை ஏறுது. அந்த விலையை வந்து மக்களால் வாங்கக்கூடிய இருக்கும். அப்புறம் பசுமை பண்ணை நுகர்வோர் மூலமா கூட்டுறவு கடைகள் மூலமாக கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நடவடிக்கைங்கிறது ஒரு பாதுகாக்கக்கூடிய, விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டா இல்லையா? இல்லை, அது மாதிரி ஒரு திட்டம் அவங்க நடைமுறைப்படுத்தி சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா சந்தோஷமாக, விவசாயிகளுக்கு சந்தோஷம் தான், நானும் சந்தோஷப்படுறேன். அது வாழையை வந்து திருவையாறில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அது ப்ரைவேட்டில் பண்ணுறாங்களா கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அதே மாதிரி வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் பண்ணால் வரவேற்கிறோம். ரைட். இதில் வந்து துவரை உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி, துவரம்பருப்பு வந்து நமக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு பொருளாக இருக்குது, அதை உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னு அதை வந்து இப்போது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து 1.59 லட்சம் ஏக்கரை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை அது கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டில் வந்து மானியத்தில் கொடுக்குறாங்க. அதை எல்லாரும் வாங்கி பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா அதோட இது எப்படிங்கிறது நமக்கு தெரியாதனால பயன்படுத்தலை. ஆனால் அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க, துவரைக்கான மானியம் கொடுக்குறாங்க. அந்த ஏக்கர் பயிர் சாகுபடி அதிகரிச்சிருக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஆமாம், நம்ம இப்போ டெல்டாவில எல்லாம் முன்னாடி எனக்கு தெரிஞ்ச லெவலில் கொடுத்தது மாதிரி தெரியல. ஆனால் போன வருஷம் கொடுத்தாங்க, அதனால் கொஞ்சம் பேர் வாங்கி போட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஏக்கர் இன்க்ரீஸ் ஆகிருக்க சான்ஸ் உண்டு தான். ஓகே, ஒரே நிமிஷம். நம்மகிட்ட வந்து டெல்டாலேருந்து இன்னொரு விவசாயி நம்மகிட்ட இணைப்பில் இருக்கிற திரு காமராஜ் அவர்கள். ஐயா வணக்கம், இணைப்பில் வந்தமைக்க நன்றி. நீங்கள் இந்த நிதிநிலை, வேளாண் நிதிநிலை அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புதிய அறிவிப்புகள் ஏதாவது 1-2 இருக்குது, மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கருதுறீங்களா? வணக்கங்க, நான் பனையக்கோட்டையிலேருந்து காமராஜ் பேசுகிறேன். வணக்கம். இப்போ இது இந்த வேளாண் பட்ஜெட் வந்து என்னன்னா விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தரதா இல்லைங்க என்னோட கருத்து. ஏற்கனவே டெல்டா விவசாயிகளுக்கு வந்து என்னைக்கு மகிழ்ச்சின்னா, முன்னாள் முதல்வர் வந்து டெல்டாவில் பிறந்தவருங்க கருணாநிதி. சரிங்க. அவர் இருந்தப்போ விவசாயியோட அருமை பெருமை எல்லாமே தெரிஞ்சு, கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சு அவரோட அறிவிப்பு வரும், விவசாயிங்க உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருப்பாங்க. சரி, இது வந்து மகிழ்ச்சி தரமான பட்ஜெட் இல்லை. ஏன்னா சென்னையில இருக்கிற கூவத்துக்கு வந்து பல கோடி ரூபா ஒதுக்குறாங்க. விவசாயிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து மானியம் இருக்கு. அந்த மானியத்தையே நாங்க வேண்டாம்னு சொல்றோம். மானியம் வேண்டியதில்லை எங்களுக்கு. எங்களுக்கு வந்து நெல்லு பிடிக்கும் போது டிபிசி நுகர்பொருள் வாணிக கழகம் எங்களுக்கு சரியான சேவை செய்யணும். அடுத்தது மாடர்ன் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ற மிஷினரியை பற்றி பண்ணிட்டு இருக்கிறோம். அறுவடை எடுக்கும் போது பாத்தீங்கன்னா பிரைவேட்டுக்காரன் வந்து மிஷினுக்கு வந்து அவர் கணக்குக்கு அதிக அமௌண்ட் வைக்கிறான்.
அதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்னு நாங்க மானிய கோரிக்கையில அந்த இதுல பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அதோட அறிவிப்பு எதுவுமே வரல. எது நாங்க முக்கியமா விவசாயிங்க கஷ்டப்படுறத சொன்னோமோ அது எதுவுமே வரல. எல்லாம் மானியம் 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 இதுதான் வருது. இது வந்து விவசாயிகளுக்கு வந்து உண்மையான மகிழ்ச்சி கிடையாது. அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு வேணா மகிழ்ச்சியா இருக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது வந்து என்னன்னா, இப்போ வெதர் வந்து இப்போ சூழ்நிலை தட்பவெப்ப சூழ்நிலை வந்து அப்பப்ப மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைய காலகட்டத்துல தஞ்சாவூர்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடுமையான மழை. எண்ணெய் வித்துக்கள் எள்ளு உளுந்து நிலக்கடலை அத்தனையும் பாதிப்பாயிருக்கு. இதுக்கு வந்து இன்னும் இதுல இருந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்ல. காரணம் என்னன்னா, நல்லா சொல்லியிருக்கேன் ஆரம்பத்துல பல இதுல நான் பேசியிருக்கேன். விவசாய இதுல இதை வந்து அந்தந்த வில்லேஜ் ஆபீசரை வச்சு உடனே கணக்கெடுங்க, நீங்க கொடுங்க கொடுக்காம போங்க எங்களுக்கு இழப்பீடு, உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுங்கன்னா பல தடவை நாங்க அறிவுறுத்திட்டோம். அதுக்கான அறிவிப்பும் எதுவும் வரலங்க. ஆனா இது வந்து சிறப்பு அம்சம்னு எதுவும் சொல்லிக்கிறது மாதிரி இல்ல. எல்லாம் வந்து புறநானூறு சொல்லி சொல்றாங்க. புறநானூறு சொல்லி சொல்ற அளவுக்கு விவசாயிகள்கிட்ட ஒரு மகிழ்ச்சி தரமான பட்ஜெட்டா இதை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இன்னும் எவ்வளவு விஷயமா இருக்கு நல்லது செய்யறதுக்கு. இது வந்து குரல் திருக்குறள் ஒப்பிட்டும் இது மாதிரி பண்றதுக்கு வந்து ஏதோ பேசியிருக்காரு, அவ்வளவுதான். எழுதி கொடுத்து அப்படியே பேசிட்டு போயிருக்காரு. வந்து அடி மனசுல இருந்து அமைச்சர் வந்து ஒரு மகிழ்ச்சி தரமான பட்ஜெட்டா இது எனக்கு இல்ல. கடன் தள்ளுபடி வந்து நாங்க எதிர்பார்த்தோம்னா, என்னைக்கு விவசாயிக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் எல்லாரும் சொல்லுவாங்க விவசாயிகளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் வந்து கட்டுப்படி ஆகணும். அது உண்மை நிலவரம், கள நிலவரத்துல இருந்து விவசாயம் பண்ணவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா நாங்க ஒன்னா தள்ளுபடி பண்ணோம்னா அந்த பணத்தை வாங்கி ஆர்டி பிக்ஸட் டெபாசிட்லயே அதுலயும் போல திரும்பவும் நாங்க அந்த நிலத்தை நகையை திருப்பி குடும்பம் கூட்டுறவு சங்கத்துல தான் வைக்கிறோம். அந்த நிலமா தான் இன்னைய கொண்டு இருந்துட்டு இருக்கு. எந்த விவசாயியா இருந்தாலும் லாபகரமா செய்யறதா சரித்திரமே கிடையாது சார். இதுக்கு வந்து அரசு வந்து வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிருக்குன்னா அது வந்து அதிகாரிகள் மட்டத்துலதான் இருக்கு. இந்த வேளாண் துறை சார்ந்ததா இருக்கு. இப்போ வந்து பொறியியல் துறைன்னு சொல்றாங்க. பொறியியல் துறை மூலியமா எங்களுக்கு மிஷினரி அனுப்புறாங்கிறாங்க. எத்தனை விவசாயிக்கு சார் டெல்டாவில் அனுப்ப முடியும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். எத்தனை விவசாயிக்கு அனுப்ப முடியும் மிஷினரி? இந்த டெல்டாவில் இப்போ அறுவடை நடந்தப்போ பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை சுத்தி தம்பாவுக்கு அறுவடை பண்ணும்போது மிஷின் வந்து தட்டுப்பாடு சார். அதை வந்து இது முடி ஒவ்வொரு ஸ்டேஷனும் வந்து பிரைவேட்காரவங்க வந்து மிஷின் எல்லாம் அங்கங்க நெட்வொர்க் வச்சுக்கிறாங்க. இந்த ரேட்டுக்கு அரு, எத்தனை மணிக்கு எத்தனை அவருக்கு இவ்வளவு அருங்குன்னு. அதை வந்து ஒரு வந்து கட்டுக்கோப்பான இதுக்கு கொண்டுட்டே வரல. அது அரசாங்கமா ஒரு செகண்ட்ல நடவடிக்கை எடுக்கலாம் சார். அதை போலீஸ் எதுக்கோ ஒரு மினிஸ்டர் போறது பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்த அறுவடை நேரத்துல போலீஸை வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணலாம் சார். இந்த அறுவடை மிஷினுக்கெல்லாம் அதெல்லாம் நாங்க சொல்லியிருந்தோம். அதெல்லாம் எது எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். அதான் உண்மை. நன்றி திரு காமராஜ், உங்களுடைய கருத்துக்களுக்கும் எங்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. இப்போ இந்த வருடம் புதிய அறிவிப்பா 160 கோடி மதிப்பில் நெல் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நவீன கருவிகளை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வந்து விருதுகள் வழங்கப்படும், பரிசுகள் வழங்கப்படும், நம்மாழ்வார் பேரில் விருதுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னோம். இந்த ஆண்டு செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்புகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஏற்கனவே ஒரு கடந்த காலங்களில் ஒரு 4-5 வருஷமாகவே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அது வந்து 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது வந்து எந்த விவசாயியுமே கிட்ட போக முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுங்கட்சியாக இருக்கவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கிடைக்கிறது மாதிரியான சுச்சுவேஷன் தான் அதில் அந்த ரூல்ல எல்லாம் இருக்குது. அதை வந்து எளிமைப்படுத்தி சரியான விவசாயியை அங்கே இருக்கக்கூடிய அக்ரி ஆஃபீஸர்ஸ் யாரை ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கணும். இது வந்து ஏதோ மாநிலத்தில் 2 பேருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க போல். ஆனால் வந்து ஒவ்வொரு தாலுக்காவிலேருந்தும் ஒரு 5 பேர் ஒவ்வொரு வட்டாரத்துலேருந்து ஒவ்வொரு ஆளை எடுத்து ஒரு தாலுக்காவில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அதுலேருந்து கொடுக்கணும். அப்போ தான் ஒரு ஆளை பார்த்து அடுத்தடுத்த ஆள் அந்த விவசாயத்தில் இன்னும் ஈடுபாடோடு செயல்படுவாங்க. எல்லாரும் எப்படா விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விவசாயிகளை கொஞ்சம் ஊக்குவிச்சா இன்னும் கொஞ்ச நாளைக்காவது விவசாயம் உயிரோடு இருக்கும். இந்த நம்மாழ்வார் பேரில் விருதுகள் வழங்கப்படக்கூடிய திட்டம் வந்து இந்த ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விருதினுடைய முக்கியத்துவம் நம்மாழ்வார் ஐயா பேரில் கொடுக்கறது வந்து உண்மையிலேயே அது பாராட்டக்கூடிய விஷயம்தான். அதை நான் வந்து வரவேற்கிறோம். விவசாயிகள் எல்லாருமே அதை வரவேற்பாங்க. அது நல்லபடியாக எல்லாருக்குமே. இப்போ இந்த மரபு சார்ந்திருக்கக்கூடிய விதைகள், இப்போ நீங்கள் ஒரு இயற்கை விவசாயி, இந்த இயற்கை விவசாயி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நான் இப்போ சாதாரணமாக இப்போ நம்ம இருக்கக்கூடிய நடைமுறை சார்ந்திருக்கக்கூடிய விவசாயம், இயற்கை விவசாயம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா மத்திய அரசு கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை விவசாயத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ நம்முடைய பட்ஜெட்லையும் இப்போ தமிழக அரசனுடைய பட்ஜெட்லையும் வந்து அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை விவசாயத்தை நோக்கி நகரப்படும். உரங்கள் அதிக அளவு இல்லாமல் இயற்கை விவசாயங்கள், இப்போ பஞ்சகவியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி அதற்கான நடைமுறைகள் திட்டம் செயல்படுத்தப்படும் அந்த அறிவிப்புகளை சொல்கிறாங்க. ரெண்டுக்குமான வேறுபாடாக என்ன நீங்கள் பார்க்குறீங்க? அல்லது இப்போ இந்த
முக்கியத்துவம் இன்னும் கூடுதலாக வர வேண்டும். இப்போ நம்முடைய பேசுகிற ஒரு விருந்தினர் கூட அது குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். வெறும் 1% இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தார். சிக்கல் என்ன இருக்குது இதில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு கொடுக்குறாங்க. ஒரு 4200 என்னமோ கொடுக்குறாங்க. ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுற ரிஜிஸ்டர்டு விவசாயிக்கு கொடுக்குறாங்க. சரி, அதை வந்து மாநில அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் கூடுதலாக ஏற்றி கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். எங்களுக்கு வந்து ஏமாற்றம் வச்சிருந்தீங்க முன்னாடி. ஏற்கனவே இந்த மாவட்டங்கள் எல்லாம் குழு போட்டு அந்த செய்தியை சேகரித்தப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் ஒரு இதாக எங்களோட கோரிக்கைன்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். பட் அரசாங்கம், மாநில அரசாங்கம் எங்கள்கிட்ட எல்லாம் சும்மா பேப்பரை வாங்கிக்கிட்டு அது எங்கே போடணுமோ அங்கே போட்டுட்டு அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த 4000 இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கிடைக்கும் அப்படின்னு. அது ஏமாற்றமாயிருச்சு. இதுக்கு மேலே இது அடுத்த செஷனில் அவங்க எதுவும் பேசுகிறதுக்கு இருக்காங்களா என்ன அப்படின்னு தெரியல. பேசினா நல்லதாக இருக்கும். எங்களுக்காக கொஞ்சம் ஒரு மாதந்தோறும் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மாதந்தோறும் ஒரு ஊக்கத்தொகை ஏதாவது கொடுத்தாங்கன்னா எங்களை பார்த்து இனிமேல் வர்ற சில பேரும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கல்ல இந்த நார்மலாக செயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு அவங்களும் இயற்கை விவசாயத்துக்கு மாறுவாங்க. அது மாதிரி இயற்கை விவசாயத்தில் வந்து ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம்னா, நீங்கள் வந்து இந்த உரம் வாங்குறதுக்குன்னு ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து அந்த மானியம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இதுக்காக தேவையில்லாத செலவுகளை பண்ணுறது மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இயற்கையில் நாங்கள் பண்ணுறதுனால அது எங்களுக்கு தேவையில்லாத மாதிரி தோணுது. அந்த அமௌண்ட்டை அப்படியே இயற்கை விவசாயிகளுக்கு கொடுத்தா நாங்கள் இன்னும் புத்துணர்ச்சியோடு இன்னும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட இதை நாங்கள் செஞ்சு இது மாதிரி நாங்கள் பண்ணும்போது எங்களை கவர்மெண்ட் ஊக்குவிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் பார்க்குறவங்க எங்களுக்கு பின்னாடி வர்றதுக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ இந்த டிஏபி, பொட்டாஷு, இந்த மாதிரி யூரியா அதெல்லாம் வாங்குறதுக்கான செலவுகளை குறைக்கும் போது அந்த செலவு அதற்கான தொகையை வந்து நமக்கு எங்களுக்கு கொடுத்தா ஒரு சின்ன ஒரு ஊக்கத்தொகையாக கண்டிப்பாக. இப்போ நாங்களே வந்து பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், இந்த மீன் அமிலம் அதெல்லாம் நாங்களே தயார் பண்ணுறோம். அதுக்கு வந்து இந்த 4000 4200 தான் அந்த மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் நாங்கள் பண்ணிக்கிறோம். பாக்கி இதுக்கெல்லாம் நாங்கள் தான் சொந்தமாக எங்களோட செலவு போட்டு தான் பண்ணிக்கிறோம். அது 4200 அதுக்காகத்தான் நாங்கள் இந்த இதில் வந்து நாங்கள் ஏதாவது கூடுதலாக அமௌண்ட் கிடைக்கும், ஒரு மானியம் கொடுப்பாங்க அரசாங்கம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நாங்கள் எங்கள்கிட்ட மானியம் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல. அவங்களா எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னும் நாங்கள் எதிர்பார்த்தோம். நம்ம இருந்தாலும் ஒரு கோரிக்கை வைக்கணுங்கிறதுக்காக வச்சோம். ஆனால் அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணலை. ஓகே, அது வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது, பெரிய ஏமாற்றமாக இருக்குது. இப்போ நான் முதல்ல என்ன கேட்டேன்னா, இயற்கை விவசாயம் இப்போ நடைமுறை இருக்க விவசாயத்துக்கு நடைமுறை சிக்கல்களை என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அதில் பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இயற்கை விவசாயத்தில் கேட்குறீங்களா? இல்லை, இயற்கை விவசாயத்திற்கும் இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அவர்கள் வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னா என்ன சொல்வீங்க கேட்குறேன். எங்களுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் இந்த பொருள் வாங்குறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் செலவு கூட வருது. அதை நம்மளே உற்பத்தி பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு சில சங்கடமான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதை வந்து அரசாங்கங்கள் வந்து ஒரு பஞ்சகாவியமோ இல்லை இதெல்லாம் அவங்களும் இப்போ டிஏபி கொடுக்குறது மாதிரி ஒரு சில இதுக்கு மானியம் கொடுக்குறாங்களா, அது மாதிரி இது அரசாங்கமே கொடுக்கணும். இப்போ இது வந்து ஒரு சில டானிக்குள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு சில பொருள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதையும் சேர்த்து கொடுத்தா எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக. இல்லை, இன்னொரு ஆஸ்பெக்ட் நான் கேட்குறேன். இப்போ இது வந்து நீங்கள் அது பயிரிடும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிக்கல் வந்து விளைச்சலுக்கு அப்புறமா நீங்கள் பயிர் அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய சிக்கல். இப்போ நீங்கள் கொண்டு போகிறீங்க நெல், நீங்கள் இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி பண்ணி நீங்கள் நெல்லை கொண்டு போகிறீங்க. அதே மாதிரி இன்னொரு நடைமுறையில் இருக்கக்கூடிய விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அவரும் வந்து நெல்லு கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த ரெண்டு கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த கொள்முதல் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா? கொள்முதல் ரெண்டு ஒரே அளவில் தான் கணக்கிடப்படுதா? இரண்டுமே ஒரே அளவில் கணக்கிடப்படுது. எங்களுக்கு ஆகிற செலவு தான் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்கள விட எங்களுக்கு இயற்கை விவசாயம் பண்ணுற எங்களுக்கு இழப்பீடு ஜாஸ்தியாக வருது. இழப்பீடுனா நாங்கள் அந்த பொருள் தயாரித்து நாங்களே இது பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் எங்களுது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எங்கள்கிட்ட வந்து நாங்கள் அதை கம்பேர் பண்ணோம்னா எங்களுக்கு லாஸ் தான் ஆகுது. பட் எங்கள் இயற்கைக்குன்னு தனியாக ஒரு அங்காடி வச்சு அதுலேருந்து அவங்க கொள்முதல் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு நஞ்சில்லாத உணவு ஈஸியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் மற்றவர்கள், இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் பார்ட்டிகிட்ட 3வது ஆள்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது அவர் அதை வந்து நல்ல விலைக்கு வாங்கிக்கிறாரா? அந்த ஒரு சிலர் வந்து இப்போ இயற்கை பொருளை விரும்புகிறவங்க வந்து அவங்க நம்ம அந்த ஒரு சில குரூப்பில் வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரியான வெளியில் வந்து நாங்கள் மார்க்கெட்டிங் நம்மளாக ஓன் முயற்சியில் கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஏதோ ஃபுல்லாக விற்க முடியாமல் இருந்தாலும் ஒரு 30% 40% நம்மள்டேருந்து விற்க முடியுது. அதை அவங்க நல்ல ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க. அது வந்து அந்த விலைக்கு அந்த ஒரு அனுகூலம் நமக்கு அதில் இருக்குது அப்படின்னு நம்ம அவங்க நஞ்சு இல்லாத உணவை சாப்பிடணும்னு அவங்க விரும்புறதுனால நம்மள்டேருந்து அதை வாங்கிக்கிறாங்க. ரைட். நம்ம முன்னாடி சொன்ன அந்த வெங்காய சேமிப்பு கிடங்கு அமைப்பதற்கு 18 கோடிக்கு வந்து கிடங்கு அமைப்பதற்கான ஒரு மானியம் கொடுக்கப்படும் சொன்னோம். அதே மாதிரி காய்கறி தொகுப்பு 75% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழ தொகுப்பு அது வந்து பழக்கன்றுக்கான தொகுப்பு கொடுக்குறோம் அப்படின்னு, இதெல்லாம் 75% மானியத்தில் கொடுக்குறேன்னு சொன்னோம். இதுக்கான பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது கொடுக்குறாங்க. ஆனால் எதிர்கட்சி தலைவர் சொன்னது மாதிரி அது நல்ல விதையாக கொடுக்கணும். அதில் தான் மைனஸ் ஆகுது.
கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே அதை விரும்பி வாங்குறாங்க. மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கும் நிறையா முயற்சிகள் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் அது கிடைக்கிது. ஆனால் அது நல்ல விதையாக கிடைக்கணும், நல்ல விதையாக கிடைக்கிறது இல்லை. நல்ல விதை இல்லைன்னா அது வந்து சரியான முறையில் இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறேன். ரைட். பனை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பனை சாகுபடி இயக்கம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. பனை வந்து ரொம்ப முக்கியமான பனை சாகுபடி இயக்கம் ஆல்ரெடி இருக்கிறதா சொல்கிறதா தான் நான் பார்த்தேன். ஆனால் அது எங்கே இருக்குது, எத்தனை பேர் அதில் பயன்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. அதையும் எல்லாமே வார்த்தையில் அலங்காரமாக பேசுகிறதுல ஒன்றுமே கிடையாது. ஏதோ பாட்டெல்லாம் கூட பாடி சொல்லியிருந்தார், ஏதோ வாய்க்காலில் நீர் ஓட அப்படின்னு சொல்லி ஏதோ பாட்டெல்லாம் பாடியிருந்தார். ஆறு ஓடும் வழியில் நீர் ஓடணும் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் மண்ணிலிங்கம் நீர் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து சட்டசபையில் அலங்காரமாக பேசணுங்கிறதுக்காக பேசியிருக்கிற வார்த்தையாக தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியலை. அது எல்லாருக்கும் பயன்பெற அளவில் எதுக்கும் விளம்பரம் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் விளம்பரப்படுத்தினா எல்லாரும் பயன்பெறுவாங்க. இதில் இப்போ இன்னும் தென்னை விவசாயிகள் பனை விவசாயிகள் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடுத்த கோரிக்கை என்னென்னா, கல் வந்து பண்ணணும் அப்படின்னு. எல்லாரும் பெரு விவசாயிகள் தென்னை மரம் வச்சிருக்கக்கூடிய, ஏன்னா இது வந்து மக்களுக்கு உணவாக இப்போ இருக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி இப்போ கூட சமீபத்தில் 2 இடங்களில் விழுப்புரம் பக்கத்துலேயும் தஞ்சாவூர் பக்கத்துலேயும் வந்தாங்க. பிரதான கட்சிகளுடைய தலைவர்கள்லாம் கூட அதை கலந்துக்கிட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோரிக்கை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்குது, அதை பற்றியான கோரிக்கை நீங்கள் முன்னாடி வச்சிங்களா? அதை பற்றி பேசுங்க. இது வருஷம் எல்லா விவசாயிகளும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்காகவே சில விவசாயிகள்லாம் போராட்டம்லாம் பண்ணுறாங்க. உடலுக்கு நல்லது தரதை வந்து அரசாங்கம் விரும்பணும். உடலுக்கு கேடு விளைக்கிற டாஸ்மாக்கு விளம்பரம் படுத்துகிறாங்க, அதை வந்து பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த விவசாயிகிட்ட இருந்து இந்த கல்லை இறக்குமதி பண்ணால் விவசாயிகளும் பயன்பெறுவோம், அதை எடுத்துக்கிறவங்களுக்கும் உடலுக்கு நல்லது தான், அது ஒன்றும் கேடு தர்றது கிடையாது. ஓகே. அதை வந்து அரசாங்கம் வந்து பழசையே இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு மாற்றத்தை அவங்க எடுக்கணும்னு அவங்களே முயற்சி பண்ணி எங்கள்கிட்டேருந்து அதை நல்ல பொருளை எடுத்துக்கணும். என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க இதில்? இல்லை, அது அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இல்லை, அதை எடுத்துட்டாக்க டாஸ்மாக் க்ளோஸ் ஆயிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு அதில் அந்த அளவுக்குனா வயிறு ஃபுல்லாக குடிச்சிட்டான்னா இப்போ போதும் அப்படின்னு நினைக்கிறது வந்து வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா போதும்னு நினைப்போம். ஆனால் டாஸ்மாகில் போயிட்டு கொஞ்சம் குடித்தோடனே அவன் போதை ஏறான், அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியல, குடிச்சிக்கிட்டே இருக்கிறான். பட் இது வந்து ஓரளவுக்கு குடிச்சிட்டோம்னா வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது போதுன்னு விட்டுருவான், பெரிய போதை இருக்காது, ஆனால் உடலுக்கு நல்லது அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க. ஓகே. அப்போ இது வந்து அரசாங்கமே கொள்முதல் பண்ணணும் வேண்டிய சூழல் இருக்காது. அரசாங்கம் கொள்முதல் பண்ணலை அப்படின்னாலும் விவசாயிகள் இறக்குறவங்கள இறக்குமதி பண்ணுறதுக்கு அனுமதிக்கணும். ஓகே. அனுமதிங்கிறது ஒன்று, மற்ற மாநிலங்களில் இருக்க மாதிரி அதே போல் இங்கே வந்து அரசு கொள்முதலோ அல்லது வந்து சந்தைப்படுத்துவதற்கான ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். கண்டிப்பாக அவங்க பண்ணணும். அதில் ஏதாவது தவறு நடக்காம அதையும் அரசாங்கம் ஃபாலோ பண்ணிக்கணும். அதில் ஒரு சிக்கல் இருக்குது, அதில் ஏதாவது சிக்கல் இருக்குது அதனால தான் வருது அப்படிங்கிறது தான் அரசாங்கம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத அரசாங்கமே அதை ஃபாலோ பண்ணி அதை சரியாக பயன்படுத்துகிற அளவுக்கு பண்ணிக்கிடணும். நீராபானம் இறக்குமதி பண்ணுறதுக்கு கேரளாவில் அனுமதி இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எடுத்து நம்ம பண்ணுறதுக்குள்ளே அது கல் வந்து நீராபானம் கல்லாக மாறிடும். தெளிவு வந்து கல்லாக மாறுறதுக்கான வாய்ப்பு. ரைட் ரைட். நம்முடைய விவசாய சங்க ஒருங்கிணைப்பு சங்க தலைவர் திரு PR பாண்டியன் அவர்கள் இணைப்பில் இருக்காங்க. ஐயா வணக்கம், இணைப்பில் வந்த மிக்க நன்றி. நீங்கள் உங்களுடைய பார்வை இந்த பட்ஜெட்டில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வைக்கப்பட்டிருக்க கோரிக்கைகள்லாம் ஏற்கப்பட்டிருக்கா? வைக்கப்பட்ட கோரிக்கை என்பதை விட இது நீண்ட கால கோரிக்கைகள். 3 ஆண்டு காலமாகவே இது மீண்டும் மீண்டும் வாசிக்கிற ஒரு பட்ஜெட்டா தான் இருக்கு. 45,661 கோடி பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த தொகை எப்படி இந்த திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு வரப்போகுது அப்படிங்கிற வருவாயே இதுல கணக்கிட்டு காமிக்கல. பல்வேறு பயிர்வாரி முறைகளை அறிமுகப்படுத்தி அதை வந்து ஊக்கப்படுத்துவதற்கான திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்த நிதித்துறை அவ்வப்போது தேவைக்கேற்ப விடுவிக்குதான்னா பட்ஜெட்ல வாசிக்கிற அடிப்படையில நிதி ஒதுக்கீடு செய்யறது இல்லை. குறிப்பா இன்னைக்கு 7 இடங்கள்ல விதை பகுப்பாய்வு மையங்கள், விதை உற்பத்தி மையங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கிறோம். ஆனா சென்ற ஆண்டு விதை உற்பத்தி செய்து கொடுத்த விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு போன மாதம் வரை கூட தொகைகள் விடுவிக்கப்பட்டன. அதனால மிகப்பெரிய நிதி சுமையோட இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்துட்டு பெரிய விளம்பரம் தேடுறாங்களே தவிர பட்ஜெட்ல வர்ற திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு நிதி ஆதாரங்கள் எந்த வகையிலும் போதாது. இது யானைப்பசிக்கு சோளப்பொடி போன்ற வகையில தான் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கு. ஆனா பயிர்வாரி முறைகளை ஊக்கப்படுத்துற வகையில திட்டங்களை சொல்றாங்க. அது போல கடனை வந்து 17,000 கோடின்னு சொல்றாங்க.
இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட செய்தியா இருக்கு. இந்த டிப்பணியில எங்க இந்த நிதி வரப்போகுதுன்னே கொடுக்கல. ஒண்ணு பட்ஜெட் தாக்கல் செய்யறதுல இதுல பெரும் நிதியான திட்டங்கள் மத்திய அரசு சார்ந்த நிதி ஒதுக்கீடுக்கான திட்டங்கள், மத்திய அரசான நிதி ஒதுக்கீடு குறித்த அறிவிப்புகள் வருதை தவிர நிதி வர்றதில்ல. அதை 3 தவணையா கொடுப்பாங்க, ஒரு தவணையை கொடுக்குறாங்க, பாக்கி 2 தவணை வர்றதில்லைன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கான நிதியை பெறுவதற்கான என்ன முயற்சி இருக்கு? பட்ஜெட் அப்படின்னு சொன்னா பொது பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி திட்டக்குழு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறார் நிதியமைச்சரை சந்திச்சு பேசுறாரு. அவங்க நிதி கொடுக்குறாங்களோ இல்லையோ ஒரு பட்ஜெட்டுக்கான உறவு முறை இருக்கு. இப்ப அந்த அடிப்படையில் வேளாண்மை துறைக்கு ஒரு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யற தமிழ்நாடு அரசுடைய வேளாண் துறை அமைச்சர் இதுவரையும் மத்திய அரசுடைய வேளாண் துறை அமைச்சரையோ துறைகள் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகள் இதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணணும். உணவுத்துறை இருக்குது, ஜல்சக்தி துறை இருக்குது, இப்படி பல்வேறு துறைகளுடைய நிதிகளை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுதா? எதுவுமே இல்லையே. அப்ப ஆண்டுக்கு ஒரு முறை பட்ஜெட் வாசிப்பு என்கிற பேர்ல படிக்கிறாங்க. இப்ப குறிப்பா இவங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் இடம்பெறலையே. இவங்க 2500 2021 நெல்லுக்கு தருவன்னாங்க, 4000 இது 2021 தருவேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஆனா இதுவரையில அதுக்கான எந்த அறிவிப்பும் இல்லை. இப்ப இன்னைக்கு நாங்க 3500 கேட்கிறோம் நெல்லுக்கு விலை கூட்டாளுக்கு. காரணம் இன்னைக்கு உற்பத்தி செலவு பல மடங்கு உயர்ந்து போச்சு. அதுக்கான எந்த அறிவிப்பும் இது இடம்பெறல. இப்ப சத்தீஸ்கர் மாநிலம் பிஜேபி ஆளுது, ஆனா அங்கேயே 3100 ரூபாய் இந்த ஆண்டு விலை நிர்ணயம் பண்ணி கொள்முதல் பண்றாங்க. இங்க கொள்முதல் கொள்கையே தனியாருக்கு தாரை வார்த்துட்டாங்க. பட்ஜெட்டுங்கிற பேர்ல கொள்முதல் கொள்கையை தனியாருக்கு தாரை வார்த்துட்டாங்க. பட்ஜெட் தாக்கல் பண்றேன்னு சொல்லி தன்னைத்தானே பாராட்டுகிறாங்க. இன்னைக்கு எல்லாம் 10 அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா விவசாயியுடைய விளைநிலங்கள் முழுமையும் விவசாயியுடைய முகவரியே அழிக்கிற வகையில தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை கொண்டு வந்து 2023 நிறைவேற்றினாங்க. அப்ப இந்த பட்ஜெட்ல அறிவித்தாங்களா நாங்க இந்த சட்டம் கொண்டு வர போறோம்னு பட்ஜெட்ல விவாதிக்கப்பட்டதா? இல்ல தனியார் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை தனியாருக்கு கொடுக்க போறோம்னு இந்த பட்ஜெட்ல போனான்னு சொல்லப்பட்டுச்சா? இல்ல விவசாயியோட கருத்து கேட்கப்பட்டதா? நாங்க இப்ப ஆட்சிக்கு வந்தா அது மதுரையில ஒரு தனியார் வந்து வேளாண் பல்கலைக்கழகம் உருவாக்குவோம்னு சொன்னாங்க. எந்த அறிவிப்பாதுல இருக்கா? இது கடைசி பட்ஜெட். இதுல அந்த அறிவிப்பு நிறைவேற்றுவதற்கான நிதி ஒதுக்கீடு இருக்கலாம் இல்ல. பல்வேறு திட்டங்களை ஊக்கப்படுத்துறதா சொல்றாங்க. ஊக்கப்படுத்துற சொல்றதுக்கு எதுக்கும் தேவையான நிதி ஒதுக்கீடே கிடையாது. அதுக்கான எந்த வாய்ப்பும் அளிக்கப்படவில்லை. கருத்து கேட்கிறாங்க, கருத்து சொல்றாங்க. எந்த அடிப்படையில அவங்க நிதி ஆதாரத்தை கொடுக்க போறாங்க? ஒரு விளம்பரமா படிக்கிறாங்க. உற்பத்தி பெருக்கம்னு சொல்றாங்க, காப்பீட்டு திட்டம்னு சொல்றாங்க. காப்பீட்டு திட்டத்துக்கு ஒதுக்கப்படுற நிதி அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் தான் திமுக ஆட்சி பொறுப்பேற்றத்துல இருந்து பயன்படுத்த தவிர விவசாயிகள் பயன்பெறல. ஒரு ஆண்டு கூட இயற்கை சீட்டம் இல்லாம 4 ஆண்டு காலமா விவசாயிகளால் செய்ய முடியல. ஆனா பயிர் காப்பீடுங்கிற பேர்ல மிகப்பெரிய தொகை மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளோட பிரீமியம் தொகை வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா இழப்புக்கு ஏற்ப இழப்பீடு நிர்ணயம் செய்து வழங்கப்படுதா? இல்லையே. எந்த ஆண்டு பாதிக்கப்பட்ட குருவை இழந்த விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட தொகையோடு இன்னும் வழங்கப்படலையே. இப்ப எந்த அடிப்படையில இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றதை வரவேற்கிறோம். பட்ஜெட்ல சொல்லப்படுகிற கருத்துக்கள் ஏற்கக்கூடிய கருத்துக்கள் இல்லைன்னு சொல்லல. பயிராடி முறைகள்ல பல்வேறு பயிர்களை ஊக்கப்படுத்துவதற்கான பகுதிகளை அறிவிக்கிறாங்க. சந்தைப்படுத்துவதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நாங்க விலை கிடைக்குங்கிறாங்க. ஒரு திண்டுக்கல்ல தக்காளி விளையிற காலத்துல தமிழ்நாடு பூரா தக்காளியோட தேவை அதிகரிக்கும். ஆனா உற்பத்தி காலத்துல அங்க உற்பத்தி பெருக்கம் இருக்கும். அங்க அடிமாட்டு விலைக்கு தக்காளி விற்கிறாங்க. அதனால விற்கிற இடத்துல விவசாயி உற்பத்தி பண்ற இடத்துல அடிமாட்டு விலைக்கு வாங்குற போது சந்தையில உரிய விலையில தான் விற்பனை செய்யறாங்க. அப்ப அந்த உற்பத்தி செய்யற இடத்துல ஏற்படுற மிக உற்பத்திக்கான விலையை உத்தரவாதப்படுத்துவதற்கு இந்த பட்ஜெட்ல என்ன திட்டம் வச்சிருக்கிறாங்க? எந்த வகையிலையும் எதையும் சொல்லல. விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள்ல விளைநிலங்கள்ல 60% கோயில் குத்தகை ஆதீனங்களுக்கு சொந்தமான குத்தகை சாகுபடி. குத்தகை சாகுபடிக்கு தமிழ்நாடு அதை சொல்ற அட்டையே கிடைக்காது. அந்த அடையாளம் உள்ளவங்க தான் கடன் வாங்கலாங்கிறாங்க, காப்பீடு செய்யலாங்கிறாங்க, வேளாண்மை துறைக்கு ஒதுக்கப்படுகிற நிதி ஆதாரங்களை பயன்படுத்த முடியுங்கிறாங்க. 40% விவசாயிகளுக்கு அந்த அடையாளத்தை கொடுக்குறாங்க. இப்போ இதில் பட்ஜெட்டில் பொறுத்தளவுக்கு உணவு பதப்படுத்தல் பூங்கா இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, சாகுபடி பரப்பு அதிகரிச்சிருக்கிறதாகவும் அதில் சொல்லுது. ஆனால் சாகுபடி பரப்பு வந்து உண்மையிலே குறைஞ்சிருக்கு அப்படின்னு. உற்பத்தி திறன் அதிகரிச்சிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் உற்பத்தி திறன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு. இப்போ பல்வேறு நடைமுறை சார்ந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் இதில் இருக்குது, அதெல்லாம் அட்ரஸ் பண்ணலை. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மாதிரி ஒரு விஷயத்தை கூட இதில் சொல்லலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தான் அதை பார்க்க வேண்டியிருக்குங்களா? நடைமுறைப்படுத்த
செயல்படுத்தவே இல்லை. தென்பெண்ணையில எண்ணெய் இருக்கு. ஐயா, இப்போ உங்களுடைய இணைப்புல ஏதோ சிக்கல் இருக்கிறதா நினைக்கிறேன். சரியா நீங்க பேசுறது கேட்கல. ஐயா பேசலாங்களா, கேட்கலாங்களா? செயல்படுத்தவில்லை. அதே போல பல இடங்கள்ல கட்டப்பட்டாங்க. ஈரோட்ல கட்டப்பட்ட கிடங்குகள் போல சரிங்க ஐயா, நன்றி. நீங்கள் இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. திரு PR பாண்டியன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நம்ம முன்னாடி சொன்னோமோ நுண்ணுயிர் பாசன திட்டம் ஊக்குவிப்பதற்காக அது வந்து 1168 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொட்டு நீர் பாசன திட்டம் ஊக்கப்படுத்தப்படும். இப்போ நீங்கள் சொன்னீங்க முன்னாடி வந்து தோட்டப்பயிர்களுக்கு இது ஒரு பெரிய உபயோகமாக இருக்கும் அப்படின்னு. அதே போல் வறட்சியாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த 1168 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு போதுமான தொகைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து தான் இது பண்ணுறாங்க. மத்திய அரசாங்கம் 60%, மாநில அரசாங்கம் 40% தான் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே. இது வந்து ஏற்கனவே பல பகுதிகளில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாச்சு. இது ஒரு 10 வருஷமாகவே நடைமுறையில் இருக்குது. இப்போ கூடுதலாக இன்னும் சில பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவில் கொண்டு போய் இவங்க சேர்க்க போகிறாங்கிறதுல தான் எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொல்றீங்க. நடைமுறையில் சார்ந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் தான் நிறைய இருக்கு. அறிவிப்புகள் வந்து எப்பவுமே அறிவிப்பு மட்டும் தான் பண்றாங்க, விளம்பரங்களை தான் பண்ணிக்கிறாங்களே தவிர தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறாங்களே தவிர விவசாயிகளுக்கோ மக்கள்கிட்டயோ எந்த பயனும் போய் சேர்றது கிடையாது. அதனால தான் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அங்கே கலந்துக்கிட்ட எல்லாருமே சொல்ற செய்தி இதுதான். ஏன்னா இவங்க வந்து வெறும் இன்னுமே அவங்க வந்து எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுற நினைப்பிலேயே தான் இருக்கிறாங்களே தவிர இது ஆட்சியில் இருக்கிறோம் மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் சேரணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கவே இல்லை. இன்னும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எப்படி கொடுத்துட்டு இருக்கோமோ அப்படியே தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் எல்லாருமே இவங்களை நம்பாமல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இல்லை, இந்த பலா மேம்பாட்டு இயக்கம் முந்திரிக்கான தனி அமைப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாமே கூட ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ பண்ருட்டியினுடைய பலாப்பழத்தினுடைய முக்கியத்துவம் வருது. அதே போல் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முந்திரி உற்பத்தி, காரைக்குடி செட்டிநாடு பகுதியில் முந்திரி உற்பத்தி, தென்னை விவசாயத்திற்கான முக்கியத்துவம், இப்படி ஒருங்கிணைந்த ஒரு விவசாயமாக, ஒருங்கிணைந்த ஒரு பண்ணையமாக, ஒருங்கிணைந்த மக்களுக்கு தேவையை தன்னிறைவு செய்யக்கூடிய, விவசாயிகளுடைய தேவையை தன்னிறைவு செய்யக்கூடிய அளவில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அது அப்படி இல்லை, அறிவிப்புகள் நல்லா இருக்கு, ஆனால் அது செயல்படுத்தக்கூடிய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போது முந்திரியை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. 4 வருஷமாக ஆட்சியில் இருந்துட்டாங்க. 4 வருஷமாக ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம், அதுவும் பண்ணலை. அவர் மந்திரி இருந்த ஏரியாவில் தான் பலாப்பழமும் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது அவர் முயற்சி பண்ணியிருந்தால் கூட ஏதாவது ஒன்று கொண்டு போய் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு இயற்கை விவசாயி ஒருத்தர் வந்து முந்திரியிலேருந்து ஒயின் எடுத்திருக்கிறார். அதை கூட இந்த அரசாங்கம் அங்கீகரிக்கலை. அவரும் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒரு இளம் விவசாயி தான் அவர். அதை கூட அவங்க அங்கீகரிக்கலை. அதை போன வாட்டி கூட எம்பி எலெக்ஷனில் நிற்கும் போது அங்கே இருந்த அந்த நடிகர் தங்கர் பச்சன், இயக்குனர் தங்கர் பச்சன், அவர் கூட அதை முயற்சி பண்ணார். அப்பயாவது இந்த அரசாங்கம் கோவா போன்ற மாநிலங்களில் விவசாயிகள் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து அரசை அங்கீகரிக்குது. இங்கே வந்து யார் ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுட்டு புதுசாக கண்டுபிடிச்சிட்டா எங்களுக்கு எதிர்ப்பாணி செய்யறியா அப்படிங்கிற மனநிலையில் பார்க்குறாங்களா என்னமோ அப்படிங்கிறதுனாலே யாரும் வேறு புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கான யோசனையை விட்டுறாங்க. இப்போ அந்த ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு, கடலூர் பகுதியில் தான் செஞ்சுருக்கிறாரு. அது எல்லா பகுதியிலையும் சேர்ந்துருச்சு. ஆனால் அரசாங்கம் அதுக்கான முயற்சியை அவங்களாவே கூப்பிட்டு அவங்கள ஊக்கப்படுத்தியிருந்தா, அந்த விவசாயியை ஊக்கப்படுத்தியிருந்தா இன்னும் அவரை பார்த்து பல விவசாயிகள் அந்த இதை செஞ்சுருப்பாங்க. ஒரு வாய்ப்பு அரசு அங்கீகரிக்கணும், இது வரைக்கும் அங்கீகரிக்கல. இதில் இப்போ மும்முனை மின்சாரம், அதை பற்றி கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. டெல்டா மாவட்டங்களில் உண்மையில் அந்த பிரச்சனைகள் இருக்கா? டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் வந்து கொஞ்ச நாள் 24 மணி நேரம் கிடச்சிச்சு. ஒரு சில பகுதிகளில் வந்து கிடைக்காம இருந்துச்சு. இப்போ வந்து முறை வச்சு கொடுக்குறாங்க. காலையில் 6 மணிலேருந்து மதியம் நண்பகல் 12 மணி வரைக்கும், அப்புறம் நைட்டு 12லேருந்து நைட்டு ஈவினிங் 6 மணிலேருந்து மிட் நைட் 12 மணி வரைக்கும் அப்படி கொடுக்குறாங்க. 12 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. அதில் இடைப்பட்ட நேரத்தில் ஃபியூஸ் எல்லாம் போணுச்சுன்னா அதெல்லாம் அவங்க அந்த இபியில் உள்ள அதிகாரிகள்கிட்ட நம்ம பேசினோம்னா அவங்க தன்னை வந்து ஒரு பெரிய கடவுளாக நினச்சிக்கிட்டு விவசாயிகளை அவங்க மதிக்கிறதே கிடையாது. எந்த இபியில் வேலை பார்க்குற எந்த ஒரு அதிகாரியுமே ஒரு கடைநிலை ஊழியர் முதற்கொண்டும் தன்னை ஒரு பெரிய கடவுளாக நினச்சிக்கிறாங்க. விவசாயிகளை ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறது கிடையாது.
தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு சாமி நடராஜன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்காங்க. ஐயா வணக்கம், இணைப்பில் வந்தமைக்க நன்றி. உங்களுடைய பார்வை. வணக்கங்க. இந்த பட்ஜெட் எப்படி இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்க என்ன சொன்னாங்க, இது வெறும் அறிவிப்பாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? ஆமா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுக்கு பிறகு வேளாண் நிதி நிலையத்துக்குன்னு தனியா தொடர்ந்து 5வது ஆண்டா தாக்கல் பண்றாங்க. இதுல வரவேற்கத்தக்க அம்சங்கள் நிறைய இருக்குது. குறிப்பா எல்லா பயிர்களுக்குமான அது வளர்ப்பதற்கு, பயிர் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த 1000 இடங்கள்ல உழவர் நல சேவை மையங்கிறது அமைக்கப்படும் சொல்லியிருக்குது, வரவேற்கத்தக்க விஷயம். அதே போல இந்த குறிப்பிட்ட காலத்துல வேளாண் சாகுபடி பரப்ப அதிகரிச்சிருக்கு, புள்ளி ஓரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த பயிர் காப்பீடு திட்டம் போல பல்வேறு விஷயங்களுக்கு அறிவிப்புகள் வந்தாலும் அடிப்படையா இருக்கக்கூடிய விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கக்கூடிய விலை, அது சம்பந்தமான எந்த அறிவிப்பும் இல்லாம இருக்குது. விவசாயிகளுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கதா இருக்கு. குறிப்பா நெல்லுக்கான ஆதார விலை, குறைந்தபட்ச ஆதார விலை மத்திய அரசாங்கம் தொடர்ந்து கொடுக்க மாட்டேங்குது. ஆனா இவங்க தேர்தல் காலத்துல கொடுத்த வாக்குறுதியில நெல்லுக்கு 2100 ரூபாய் ஏக்கருக்கு கொடுப்போம்னாங்க. 5 ஆண்டு காலம் நிறைவு பெறக்கூடிய இந்த சூழல்லையும் மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு தொகையை, ஊக்கத்தொகையை அதிகப்படுத்தி குறைந்தபட்சம் 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கான அறிவிப்பு எதிர்பார்த்தோம். அது இல்ல, 2430 ரூபா தான். ஒன்றிய அரசாங்கம் 2300 ரூபாய் குவிண்டலுக்கு தருது. தன்னரகத்துக்கு இவங்க 130 ரூபா ஒண்டி சேர்த்து தர்றாங்க. இவங்க கொடுத்த அந்த வாக்குறுதி அடிப்படையில்னாச்சும் குறைந்தபட்சம் 2500 ரூபாய் விலை இந்த ஆண்டு வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா அது உற்பத்தி செலவோடு ஒப்பிட்டா போதுமானது இல்லை. 3500 ரூபாய் குவிண்டல் கிடைச்சாதான் கிடைக்கும். ஆனா இவங்க சொன்னதே கூட இப்ப நிறைவேற்றல. அதேதான் கரும்புக்கு குறைந்தபட்சம் 4000 ரூபாய் விலை கொடுப்போம்னாங்க. இப்ப இந்த அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஊக்கத்தொகையும் பாத்தீங்கன்னா டனுக்கு 300 சில்லற ரூபா தான். ஒன்றிய அரசோட விலையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் கூட தான் விலை வரும். இப்போ இந்த மாதிரி விலை அடிப்படையான விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. அந்த விலைக்கான ஒரு கூடுதல் அறிவிப்பு இல்லாம இருக்குது, விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்குது. அதே மாதிரி பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு நடப்பாண்டுக்கு வெறும் 841 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது போதுமானது இல்லை. ஏற்கனவே பயிர் காப்பீட்டு நிறுவனங்கள் மத்திய அரசாங்கத்தோட இந்த நிறுவனங்கள் பூரா தனியார்ட்ட தான் கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு அதனுடைய பணம் சேர மாட்டேங்குது. நாங்க அதனாலதான் தமிழ்நாடு அரசாங்கமே, மாநில அரசாங்கம் ஒரு பயிர் காப்பீட்டு நிறுவனத்தை துவங்குங்க, விவசாயிகளுக்காக கட்டக்கூடிய பிரிமிய தொகை மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கட்டுறது, விவசாயிகள் கட்டக்கூடிய பிரிமியத்தை எல்லாம் சேர்த்து பாதிக்கப்பட்டக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். அது பற்றியான அறிவிப்பு இல்லாம இருக்குது, விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்குது. அதே மாதிரி பால் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அதுக்கான விலை கூடுதலாக எதுவும் அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தோம், அது இல்லாம இருக்குது. இது போன்ற விலை சம்பந்தமான எந்த விதமான அறிவிப்பும் இல்லாம இருக்கிறது விவசாயிகளுக்கு உண்மையிலே ஒரு ஏமாற்றம் தான். வேறு சில அறிவிப்புகள் மானியம், உதாரணத்துக்கு எந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு 50% மானியத்தை 60 உயர்த்திருக்காங்க. அது SC ST விவசாயிகளுக்கு அதுக்கான மானியம் உயர்த்தப்பட்டிருக்கு. நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் முதலமைச்சரினுடைய அந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் இருக்கவங்களுக்கான அந்த இழப்பு, இயற்கை மரணம் ஏற்பட்டா 1 லட்சங்கிறத 2 லட்சமா உயர்த்திருக்குது. விபத்து மரணத்தை உயர்த்திருக்கிறது நல்ல விஷயம். அதே போல விபத்துல ஏற்பட்ட பாதிப்புக்கு 20,000 ரூபாய்ங்கிறது 1 லட்சமா உயர்த்திருக்காங்க. இயற்கை மரண இறுதி நிகழ்ச்சிக்கு 2500 ரூபாய்ங்கிறது 10,000 உயர்த்திக்கலாம். ஒரு சிறிய உயர்வா இருந்தாலும் இதெல்லாம் வரவேற்கத்தக்க அம்சங்களா இருந்தாலும், குறிப்பா இந்த பயிர் காப்பீட்டுக்கு நிதி ஒதுக்கி இருக்குது, விலை இல்லாம இருக்குது, நெல்லுக்கோ கரும்புக்கோ மற்றதுக்கு நிதி இல்லாம இருக்கிறதெல்லாம் விவசாயிகளுக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடியதா தான் இருக்குது இந்த பட்ஜெட்ல. நன்றி திரு சாமி நடராஜன், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. கார்த்திகேயன், இப்போ நீங்கள் அவர் பேசினதை கேட்டீங்க. சில அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இயற்கை விவசாயி, அது இல்லாமல் ஒரு மரணம் அடைஞ்சா அது ஒரு ஈமச்சடங்குக்கு ஆக்சிடென்டல் டெத், அது நம்ம அந்த பால் நுகர்வோருக்காக சொல்லியிருந்தாரு. ஆனால் பால் நுகர்வோருக்கு புதுசாக இப்போ உறுப்பினர் சேர்க்கிறதே கிடையாது. அவங்க பழைய உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. புதுசாக உறுப்பினர்கள் போய் சேரணும்னு சொல்லி போய் கேட்டோம்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை, இப்போ முடியாது, அதுக்கான தலைவர்கள் இல்லை, இப்போ சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதை சேர்க்கறதுக்கான முயற்சி அரசாங்கம் கூட எடுத்து அதில் இன்னும் மேற்கொண்டு இன்னும் புதுசாக உள்ள பால் விவசாயிகளை உள்ள சேர்க்கணும். அது ஒன்று. இன்னொன்று, கால்நடை மருந்தகங்களை பற்றி பேசினார் அமைச்சர், பேசியிருக்காரு. நிறைய கால்நடை மருந்தகத்தில் கால்நடை மருந்தகங்களில் மருந்துகளே இல்லாத சூழ்நிலை இருக்கு. இப்போது பர்டிகுலராக எங்கள் ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய டைம் மருந்து இல்லாமல் இருந்துச்சு. நான் ஆர்டிஐயில் கேட்ட பிறகு
வேறு எங்கேயோ இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லி செவி வழியாக சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஆர்டிஐயில் கொடுத்த தகவலில் உங்களுக்கு உங்கள் கால்நடை மருந்தகங்களில் மருந்து வைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஆனால் நாம் நேரடியாக வேறு இடத்துல விசாரித்து கேட்கும்போது வேறு ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருந்ததை எடுத்துக்கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க. இன்னும் குளிரூட்டப்படுறதுக்கு அந்த ஒரு சில மெடிசின்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இன்னும் இந்த ஹாஸ்பிட்டலில் ஃப்ரிட்ஜ் இல்லை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா விவசாயிகள் வேற ஊர்களுக்கு போறதா இல்ல வெளியில இருக்கிற பிரைவேட்ல உள்ளவங்களை கூப்பிட்டு பார்த்தோம்னா அது அமௌண்ட் கூட வருது. நம்ம எந்த எதுலையாவது நம்ம வந்து கொஞ்சம் திருப்தி அடையலாம் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்காக அரசாங்கம் நமக்கு ஒத்துழைப்பு இந்த மாநில அரசாங்கம் கொடுக்கறதே கிடையாது. ஆனா வெற்று விளம்பரங்களை மட்டும் நல்லா பண்றாங்க. இல்லை, இப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கின்ற போது இந்த சில அறிவிப்புகளாவது இருக்கு அப்படின்னு திரு சாமி நடராஜன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அதையும் கேட்டேன். ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாகவே இது எங்களுக்கு பெனிஃபிட்டாக இல்லை இது இல்லை சொல்லியிருந்தேன். அட்லீஸ்ட் அந்த ஒரு நிறைவு கருத்துக்களாவது நம்ம இருக்குமா அப்படிங்கிறக்காக தான் அது நமக்கு இல்லை. அப்புறம் அந்த மலர் சாகுபடி பற்றி பேசியிருந்தாங்க. அந்த மலர்களை கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு வாகனம் ஏற்பாடு பண்ணி தருவாங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் வச்சுருந்துருக்காங்க மலர் விவசாயிகள். அதுவும் இந்த இதில் இல்லை, அதுவும் இல்லை. அதுமாரி வெட்டி வேர்னு ஒரு விவசாயம் வந்து நம்ம ராமநாதபுரம் கடலூர் பகுதிகளில் வந்து அந்த கடலோர பகுதிகளில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஒரு அந்த மாதிரி ஒரு விவசாயம் இருக்கா அப்படிங்கிறதே அரசாங்கத்துக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. அவங்களே சொந்த செலவில் அக்ரோ டூரிசம் ட்ரை பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பண்ணால் மண்ணோட வளம் நல்லா காக்கப்படும், வெட்டி வேர் இயற்கை விவசாயத்துக்கும் நல்ல உகந்ததாக இருக்கும். அதையும் இந்த அரசாங்கம் திரும்ப இது பண்ணிக்கணும். அப்புறம் இந்த லேப் வந்து ஒரு 3-4 பெருநகரங்களில் வச்சிருக்கதா சொல்கிறாங்க. அது வந்து டெல்டா மாவட்டங்களில் தான் அதிகப்படியாக வைக்கணும். ஆனால் டெல்டா மாவட்டங்களில் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தா ஆனால் ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. ஓகே, பெருநகரங்களில் வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து டெல்டா மாவட்டங்கள்லையும் வைக்கணும். ஏன்னா டெல்டாவில் தான் அதிகப்படியான விவசாயிகள் இருக்கு. அந்த ஆய்வு மையங்கள் வைக்கணும். ஓகே. ரொம்ப நன்றி கார்த்திகேயன். இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தை பண்ணி மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நீங்களே இந்த 2 நாட்களாக பட்ஜெட் நேரலையில் பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை பட்ஜெட் தொடர்பாக முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை நேரடியில் பார்த்திருந்தோம். மீண்டும் இதே போல ஒரு சிறப்பு நேரலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.